கொண்டும் இருக்கிற உறவுகளுக்கு என் இனிய மாலை வணக்கம். இப்பொழுது மலர்ந்து மனம் பரப்ப வருவது முட்டத்து மலர்கள். திருவள்ளுவர் ஆண்டு 2056 புரட்டாதி 30ஆம் நாளில் இணைந்திருக்கிறோம். பாமுகத்தில் இவ்வாண்டு சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டாகவும் இம்மாதம் ஆசிரியர்களின் மாண்பு போற்றும் மாதமாகவும் இயக்குனர் அவர்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்ற அந்த வகையில் இந்த மாதத்தின் ஒரு சிறப்பு நிகழ்வாக இன்றைய முட்டத்து மலர் மலர்ந்து மனம் பரப்ப வருகின்றது. ஆசிரியர்களை மாண்பினை போற்ற வேண்டும் என்ற உயரிய நோக்குடன் செயற்பட்டு கொண்டிருக்கின்ற இயக்குனர் நடாமோகன் அவர்களின் பாமுகத்தில் இன்றைய தினம் இன்று ஒரு ஆசிரியரின் ஒரு அனுபவங்களையும் அவரது ஆளுமைகளையும் கேட்டு அறியும் ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு இந்த நிகழ்வின் ஊடாக கிடைத்திருக்கின்றது. அதற்கு முதல் இணங்கி இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்றார் ஒரு ஆசிரியர், சுவிஸ் நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முருகவேல் பொன்னம்பலம் ஆசிரியர் அவர்கள் எங்களுடன் இணைந்து இருக்கிறார். இவர் ஒரு எழுத்தாளர். சுவிஸ் நாட்டின் பேர்ன் நகரத்தில் வள்ளுவர் பள்ளி என்ற ஒரு பள்ளியினை நீண்ட காலங்களாக திறம்பட நடத்தி கொண்டு வருபவர். தமிழ் மேல் ஆழமான பற்றுடையவர். தன்னாயகம் அடிகளாரின் வழியில் தான் பயணிக்க வேண்டும் என்ற தூர நோக்கோடு பயணித்துக் கொண்டிருக்கும் ஒருவர். அவர் எனது இன்றைய முட்டத்து மலர் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வந்திருக்கின்றார். அவரை எனது நிகழ்ச்சிக்குள் அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் ஆசிரியர் முருகவேல் பொன்னம்பலம் அவர்களே. வணக்கம் சாந்தினி அம்மா. வணக்கம் வணக்கம். மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய மாதத்தில் ஆசிரியர்கள் மாண்பு போட்டும் மாதத்தில் உங்களை அழைத்து உங்களுக்குரிய மாண்பினை ஒரு சிறப்பு நிகழ்வாக இன்று ஏற்று இதனை நடத்துகின்றோம். அதற்கு ஒத்துழைப்பு தந்து இங்கு வந்தமைக்கு முதலில் எனது அன்பான நன்றியை இந்த நேரத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய சுவிஸ் நாடு, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாடு, பலர் சுவிஸ் நாட்டை பற்றி அறிந்திருப்பார்கள். என்றாலும் உங்கள் மூலம் அறிய வேண்டும் என்ற ஆவல் எனக்குள் இருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் சுவிஸினை பார்த்த விதம் வித்தியாசமாக இருக்கின்றது. அந்த நாட்டினை பற்றிய நீங்கள் ஒரு நூலை எழுதியிருக்கிறீங்க. அந்த நூலின் ஒரு பார்வையில் சில வரிகளை வாசித்தவள் என்ற வகையில் உங்கள் பார்வையில் தற்போதைய சுவிஸ் எப்படி இருக்கிறது? வணக்கம். 1330 இங்கிலாந்து தமிழ் வானொலி நேயர்களுக்கும் இயக்குனர் கலாமோகன் அவர்களுக்கும் இப்பொழுது என்னை நேர்காணல் செய்து கொண்டிருக்கின்ற சாந்தினி அம்மா அவர்களுக்கும் மீண்டும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் கேட்டதுக்கிணங்க ஒரு சுவிட்சர்லாந்திலே இருக்கின்றவன் என்றபடியினால், இங்கிருந்து இந்த நேரலையில் பங்கு கொள்கின்றவன் என்றபடியினால் சுவிட்சர்லாந்தை பற்றி ஒரு அழகான சில வரிகளை நான் இங்கே முதல் சொல்லிக் கொண்டு தொடங்கலாம் என்று எண்ணுகின்றேன். பால் போன்ற வெண்பனிமலை தொடர்களும் பச்சை பசும் புல் வெளிகளும் பால் தரும் ஆவினங்களும், பால் போன்ற வெண்பனி மலை தொடர்களும் பச்சை பசும் புல் வெளிகளும் பால் தரும் ஆவினங்களும் கண்கவரும் வண்ண பூக்களும் வளைந்து நெளிந்து பாயும் அழகான ஆறுகளும், வளைந்து நெளிந்து பாயும் அழகான ஆறுகளும், அண்டவழியோ அதன் நீல நிறமோ, அண்டவழியோ அதன் நீல நிறமோ என எண்ண தோன்றும் தூய நீர் ஏரிகளும், உலக செல்வந்தர்கள் சுற்றுலா வரும் நகரங்களும், உலக செல்வந்தர்கள் தங்கள் செல்வங்களை உவந்து வைப்பிடும் வைப்பகங்களும் வங்கிகளும், உலக செல்வந்தர்கள் சுற்றுலா வரும் நகரங்களும், உலக செல்வந்தர்கள் தங்கள் செல்வங்களை உவந்து வைப்பிடும் வைப்பகங்களும் வகை வகையாய் நிறைந்திருக்கும். உலக சிறார்களும் முதியவர்களும் உவப்புடன் விரும்பி உண்ணும் இந்நட்டுகளும் சாக்லேட்களும், உலக சிறார்களும் முதியவர்களும் உவப்புடன் விரும்பி உண்ணும் இந்நட்டுகளும் கையில் கட்டி அழகு பார்த்திட அருமையாய் உற்பத்தியாகும், கையில் கட்டி அழகு பார்த்திட அருமையாய் உற்பத்தியாகும் ஒமாக்ஸ் ரெடோ சுவார்ட்ஸ் கடிகைகளை நாளிகை வட்டில்களை, கடிகைகளை நாளிகை வட்டில்களை, ஆம் இந்த மணிக்கூடுகளை உலகத்தோர் விரும்பி வாங்கி செல்வர். சுவிஸ் நாட்டின் அழகில் சொக்கி நிற்பர், சுவிஸ் நாட்டின் அழகில் சொக்கி நிற்பர். இந்த நாட்டின் தலைநகர் பேர்ன் நகராம், இந்த நாட்டின் தலைநகர் பேர்ன் நகராம்.
ஆம். மிக அழகு. கவிதை வடிவில் சுவிஸ் நாட்டையே வர்ணிச்சிருக்கிறீங்க. சுவிஸின் சிறப்புகள் எல்லாம் ஒரு அடங்கிய ஒரு கவிதையை தந்திருக்கிறீங்க. மிக்க நன்றிகள். பலர் சுவைத்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். ஆம், நீங்க இப்பொழுது நான் முதலே குறிப்பிட்டது போல சுவிஸ் நாடு பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கிறீர்கள். அவற்றை நாங்கள் எழுத்து துறைக்குள் கொண்டு போய் சேர்க்கலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் பார்க்கிற விதம் ஒரு ரம்மியமான ஒரு அழகிய ஒரு சுவிட்சர்லாந்தில் அந்த வாழ்வதை நீங்கள் உங்களுடைய ஆழமான மனதில் பதிந்தவற்றை இப்பொழுது பதிந்து தந்திருக்கிறீர்கள். அந்த வகையில நீங்கள் சுவிஸ் நாட்டில் இப்பொழுது செயற்பட்டு கொண்டிருக்கிற செயற்பாடுகளில் நான் குறிப்பிட்டிருந்தேன் முதலே, நீங்கள் இங்கு சுவிஸ் நாட்டில் வள்ளுவர் பள்ளி என்ற ஒரு பள்ளியினை நிறுவி நீண்ட காலங்களாக நடத்தி வருகின்றீர்கள். அவற்றை விட உங்களது செயற்பாடுகள் வேறு ஏதாவது இருக்கின்றனவா என்று சொல்லி கேட்கின்றேன். பள்ளி, அதாவது தமிழ் கற்பித்தல் பள்ளி என்ற நிலையை விட நான் அதனோடு ஒட்டித்தான், அதாவது வந்து தமிழ் பள்ளியை நடத்துகின்றவன் என்றபடியினால் அந்த பள்ளி சார்ந்து பெற்றோர்கள் என்னும் நிகழ்வுகள் இருக்கும். அந்த வகையில் இப்ப இங்கே நடக்கின்ற போட்டிகள், அதிலே நாங்கள் நடுவர்களாக கலந்து கொள்ள வேண்டும். அதிலே சைவமும் தமிழும் என்ற இங்கே அயலில் இருக்கின்ற சிவன் கோயிலால் ஆண்டாண்டு தோறும் நடத்தப்படுகின்ற அதிலே நடுவராக செல்ல வேண்டும். அதே போன்று பல மாநிலங்களில் நடத்தப்படுகின்ற இந்த தமிழ் சார்ந்த போட்டிகளில் நாங்கள் நடுவராக செயற்படுகின்றோம். இதைவிட திருக்குறளை நாங்கள் மக்களிடையே, மாணவர்களிடையே இந்த பள்ளியின் செயற்பாடினூடாக அதன் கருத்துக்களை, அதாவது வள்ளுவரை முதன்மைப்படுத்துவது என்பதை விட அவருடைய கருத்தை வாழ்வியலில் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதுதான் எங்களுடைய இலக்காக, நோக்கமாக நான் செயற்பட்டு கொண்டிருக்கின்றேன். அந்த வகையிலே அதாவது வந்து உரை எழுதி தரும்படி கேட்டால் உரையை எழுதி கொடுப்பது, கட்டுரைகள் எழுதி கொடுப்பது, இவ்வாறான செயல்பாடுகள் ஒரு ஒரு சிறப்பான செயல்பாடுகளாக இருக்கின்றன. அதை விட என்னுடைய இந்த தூய தமிழுக்கான செயற்பாடுகளும் இங்கே இதிலே தொடர்ந்து என்னுடைய தமிழ் செயற்பாட்டிலே இருக்கின்றது. அதற்காக மறைமலை அடிகளாருடைய தனித்தமிழ் இயக்கத்தை அறிந்து அதன் வாயிலாக அவர்களுடைய செயற்பாடுகளையும் நான் மக்களிடையே கொண்டு செல்கின்றது. அதே போல், அதாவது வந்து என்னுடைய எழுத்திலே, என்னுடைய பேச்சிலே இயன்றளவு, ஏன்னா நாங்கள் நீண்ட காலம் கலந்து தமிழை பயன்படுத்தி இருக்கின்றோம், பழகி இருக்கின்றோம், அது ஒரு நடைமுறை இருந்தாலும் ஒரு நாங்கள் இந்த தூய தமிழ் என்று தமிழை நாங்கள் மீட்டெடுக்க வேண்டும் அல்லது தூய தமிழாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற மறைமலை அடிகளார், தேவநாய பாவாணர், பெருஞ்சித்தனர், இவ்வாறு அதை தொடர்ந்து என்னும் அவர்களுடைய மாணவர்கள் அப்படி தொடர்கள் இருக்கின்றன. அதுகளை அறிந்து அந்த வழிகளை நாங்களும் இந்த கல்வியினூடாக, பேச்சினூடாக, ஊடக செயல்பாட்டினூடாக நாங்கள் இந்த தூய தமிழை கொண்டு செல்வோம் என்ற எண்ணத்தையும் நான் செயல் வடிவத்திலே செயல்பட, அது வந்து கூட பேசுவதை, மேடை பேச்சுகள் பேசுவதை விட அல்லது நூல்களில் எழுதுவதை விட எதை நாங்கள் சரியென்று அறிகின்றோமோ, கற்க கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற அந்த குறளை உள்வாங்கி அதன்படி ஒரு விஷயத்தை, ஒரு நிலை சரியென்று நாங்கள் அறிந்து கொண்டால், சான்றோர்களால், அறிஞர்களால், நூல்களால் அறிந்து கொண்டால் அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதில் பின்னிக்க கூடாது என்பது என்னுடைய ஒரு கொள்கை. அதன் வழி நான் அதை செயல்படுத்துகின்றேன். அந்த வகையிலே பிள்ளைகளுக்கு பெயர்கள் சூட்டுவதாக பெற்றோர்கள் அல்லது பெரிய தந்தை அல்லது தாயார் அந்த அடிப்படையில் அவர்கள் உதவிகள் எண்ணும்போது அதுக்காகவும் நாங்கள் எங்களுடைய நேரங்களை ஒதுக்குகின்றோம், செயல்படுகின்றோம், அதற்காக எழுதுகின்றோம். அடுத்து இந்த என்னுடைய நீங்கள் கேட்டதற்கு நாங்கள் உங்களுடைய செயல்பாடு என்று சொல்லி சொன்னால், எழுத்து என்று நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். குமரிநாடு .net என்று தான் முதல் தொடங்கக்கூடியதாக இருந்தது 2009ஆம் ஆண்டு. ஏனென்றால் எனக்கு ஒரு கவலை இருந்தது, இந்த தமிழர்களுடைய தொன்மையை பற்றி அல்லது தமிழ் மொழியின் தோற்றம் பற்றி பொதுவாக ஊடகங்கள் கவனிப்பதில்லையா அல்லது அதை மக்கள் அதில் அக்கறை இல்லாமல் இருப்பதால் அதில் ஊடகங்கள் கவனம் செலுத்த முடியாமல் இருக்கின்றது என்ற இருந்தாலும் நான் அதை முயன்று பார்ப்போம் என்ற அடிப்படையில் 2009
தொடங்கினேன். குமரிநாடு.net இப்போது அது குமரிநாடு 2016 இருந்து குமரிநாடு.com என்ற இணையதளமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதிலேயும் நானாக கட்டுரை எழுதினாலும் சரி அல்லது தமிழறிஞர்களுடைய கட்டுரையை இருந்தாலும் சரி, அதில் சில பேர் எல்லாரும் தூய தமிழில் எழுதுவார்கள் இல்லை. அவர்களுடைய இதிலேயே அவ்வளவு சொற்களும் பிற மொழிகளில் இருந்தால் அதை தூய தமிழுக்கு ஆக்கித்தான் நான் அந்த கட்டுரைகளை ஏற்றுவேன். ஆகையாலே இந்த அந்த எழுத்துப்பணி என்றாலும் அதிலேயும் சிறப்பாக நான் கவனிப்பது தூய தமிழ் என்பதை. ஆகையாலே அதுவும் ஒரு உண்மையிலே அதுக்கு நேரம் எடுக்க வேண்டியிருக்கு. ஏனைய நிலைகளை விட அந்த பணிக்கு கூடிய நேரம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு நீண்ட கட்டுரையை தூய தமிழில் ஆக்க வேண்டும் என்றால் நிறைய சொற்கள் வேற பிறமொழி சொற்கள் இருக்கும். அவற்றையெல்லாம் தமிழாக்கி விட்டுத்தான் பிறகு நான் என்னுடைய இணையத்தில் ஏற்றுவது வழக்கம். செய்தியாக இருந்தாலும் அல்லது நான் ஒரு கட்டுரை எழுதுவதாக இருந்தாலும், ஏனென்றால் மற்ற ஊடகங்களுக்கு அனுப்பும் போது அவர்கள் தங்களுடைய நடைமுறையிலே போடுவார்கள். இப்போ அது நான் சுவிட்சர்லாந்து என்று எழுதினால் நடைமுறை ஊடகங்கள் அதை சுவிட்சர்லாண்டே போடும். அப்போ அதுக்கு நாங்கள் சண்டை பிடிக்க முடியாது. அதுக்காக நான் என்னுடைய இணையதளத்திலே சுவிட்சர்லாந்து அப்படி அந்த அப்படியே எழுதுவது. இப்ப ஆங்கில சொல்ல ஏன் அதுல நான் ஒரு விளக்கம் சொல்ல விரும்புகின்றேன் என்று சொன்னால், சுவிட்சர்லாந்தின் பேர் பிரெஞ்சில் சுவிஸ், அதுதான் அந்த இசன்னாவோட இருக்கும். சுவிட்ச் என்றது இத்தாலி மொழியில, ஸ்வைட்ச் என்பதுதான் டச் மொழியில. இங்க ஆங்கிலத்துல எல்லாருக்கும் நாங்கள் இலங்கை தமிழர்கள் எல்லாரும் தெரிந்த சொல்லாகவும் அதுல எந்த கிறந்த எழுத்து அல்லது அந்த பிழைகள் இல்லாதபடினால, தமிழ் மொழிக்கு பிழை இல்லாமல் இருக்கிறபடினால நான் அதை சுவிட்சர்லாந்துன்னு இப்போ இந்த ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுகின்றேன். இவ்வாறான நடைமுறைகளை கொண்டுதான் அந்த எழுத்து பணியை நான் அந்த ஊடகத்திலே கவனிக்கிறது உண்டு. மற்ற இதிலே நான் அனுப்பினாலும் அவர்கள் போடுறதை நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அது நடைமுறையில உள்ள நிலைகள். அது ஒன்று. இந்த நடைமுறையில தனித்தமிழ் தூய தமிழ் கொண்டு வாரதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் எங்களுடைய வாழ்வியல்ல நாங்கள் பயன்படுத்துற தமிழ் எல்லாம் வட சொற்களோ எல்லா மொழிகளும் கலந்த சொற்களைத்தான் பயன்படுத்தணும். இப்பொழுது ஒரு மொழி எங்களுக்குள் கூடி விட்டது. நாங்கள் வாழ்விட மொழிகளையும் யா, நைன், ஓம் அதுகளுக்கு ஏற்ற மாதிரி இடங்களுக்கு ஏற்ற மாதிரி அண்டெல்லாம் பயன்படுத்துகிறோம். அதன் போது நாங்கள் வாழ்க்கையில அன்றாட நடைமுறையில இருக்கிற இந்த மொழியை நாங்கள் தூய தமிழுக்குள் கொண்டு வருவதில் நிறைய சிக்கல்கள் உங்களுக்கு இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆமா, எனக்கல்ல தமிழ் இனத்துக்கே இருக்கின்றது. ஆனால் அது தேவையாக இருக்கின்றது. ஏன்னு சொன்னால், இப்ப நான் எடுத்துக்காட்டாக சொல்லுகின்றேன். இப்ப தமிழறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இப்ப மரமேலடிகளாரை விட ஒரு பெரிய தமிழறிஞரை நாங்கள் முன்னுக்கு கொண்டு வர முடியாது. வெறும் இருப்பார்கள் சமனாக இருந்தாலும் அவரை நாங்கள் தமிழறிஞராக ஏற்கணும். எங்களுக்கு ஒரு நோய் என்று சொன்னால் நாங்கள் மருத்துவரிடம் தான் போவோம். அவர் சொல்ற அறிவுரையை நாங்கள் கேட்டு அதன்படி நடந்து தீர்வு காணுறோம். அதுபோலதான் மொழியிலேயும் இப்படி எங்களோட மொழிக்கு இருக்கிற சிக்கலை இப்படித்தான் தீர்க்கணும். அது கடினமாக இருக்கலாம். இப்ப சில மருந்துகளை தொடர்ந்து போட வேண்டும், அதுக்குரிய உணவு முறைகள், உடற்பயிற்சிகள் எல்லாம் செய்யணும். அது போன்றுதான் நான் இதை பார்க்கின்றேன். அந்த வகையில இப்ப பள்ளியிலே நடக்கிற ஒரு இதை நான் உங்களை சுவாரஸ்யமாக இதாக இருக்கும் வேண்டாம். நான் பிள்ளைகிட்ட கேட்பேன், இவருடைய வீட்டிலே எவ்வாறு நடைமுறை இருக்கின்றது, தமிழுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறார்களா இல்லை என்று அதை அறிந்து கொள்வது. அது தப்பில்லை, என்னிலும் தப்பில்லை, அவர்களும் தப்பில்லை. ஆனால் அதை அறிந்து கொண்டால் அதுக்கு ஏற்ற மாதிரி கற்பிக்கலாம், நடைமுறைப்படுத்தலாம்ன்றதுக்காண்டி உங்களோட வீட்டிலே அம்மா எங்க சமைக்கிறவான்ற ஒரு கேள்வியை போட்டால் அந்த பிள்ளைகள் கிச்சன் என்று ஆங்கிலத்தை சொல்லுவார்கள், குகை என்று டொச்சையும் சொல்லுவார்கள், குசினி என்று போத்துக்கல்னு சொல்லுவார்கள். ஆனா தமிழ் வராது. அப்ப நாங்கள் இலங்கையில பிறந்த நாங்களும் குசினியும் சொல்லி பழகிருக்கிறோம், கிச்சனையும் சொல்லி பழகிருக்கிறோம். சுவிட்சர்லாந்துல அந்த 3வது சொல்லு நீங்க டொச்சில என்றாலும் அதையும் உங்களோட மொழியை நாங்கள் சொல்லி இருக்கிறோம். பிள்ளைகளும் அதை காதுல கேட்டு 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 அந்த தாய்மொழி தமிழ் பள்ளிக்கு வந்தாலும் கூட அது
அவைக்கு உள்வாங்கப்பட இல்லை. அப்ப அந்த குறையை நாங்கள் உணர்ந்தபடினாலதான் அப்ப அந்த அதை கலந்துரையாடல பெற்றோர்களுக்கு சொல்லுவோம், நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கண்டாலும் வேண்டும் என்றே. என்னுடைய பிள்ளைகளோட அவர்கள் வளர்ந்து வரும்போது நானும் என்னுடைய துணைவியாரும் அந்த இப்ப தொலைக்காட்சி என்று தான் பேசுவோம். ஏனென்றா அவர்கள் அதை கேட்டு பழகினா பள்ளியில சென்று அதை படிக்கும் போது அவர்களுக்கு அது புதுசா இருக்காது, படிக்கிற மாதிரி இருக்காது. நடைமுறையில கேட்ட ரேனிய இலையண்ட மாதிரி அறிஞ்ச சொல்ல இருக்கும். அதுபோல தொலைபேசி, இப்படி வீட்டிலேயே குளியலற, சமையலற, இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் பிள்ளைகளுக்கு கேட்கத்தக்கதாக வேண்டுமென்றே நாங்கள் கதைக்கணும். உதாரணத்துக்கு சின்ன பிள்ளைல சோச்சு சாப்பிடணும்னு சொல்லுவோம். அது வளர்ந்து வரும்போது நாங்கள் சோறுன்ற வழியா தான் அதை சோறுண்டு பழகினோம். இல்லாட்டிக்கு அது இப்ப 12 வயது 15 வயதுலையும் சோச்சின்னு தான் இருக்கும். அப்ப அதை நாங்கள் நடைமுறையா விளங்கி கொள்ளும் போது தவறான சொற்கள் எல்லாம் வந்து இப்ப நாங்கள் உதாரணம் என்று சொல்றது இப்ப எடுத்த காடுன்னு சொல்லி பழகி வந்துட்டுது. அதுபோல அகவைன்றது தலைவருக்கு இந்த பிறந்த நாளுக்கு கொண்டாடத்துக்கு முந்தி யாருக்கும் நடைமுறையில தெரியாது. இன்றைக்கு முகநூல்லையோ இதுகளிலேயே வாழ்த்துக்கள் இருக்கும் போது அகவனால் வாழ்த்துக்கள் அது பெரும்பாலாக இருக்கின்றது. ஆகையாலே அது ஒரு அந்த பழகுற விதத்திலும் அது வருமாக இருந்தால் இந்த தீயவனை அகன்று நல்லவை வெறும் என்றது என்னுடைய ஒரு நம்பிக்கை. அது முயற்சி தானே. நாங்கள் எங்களோட வாழ்க்கையில நாங்கள் சுவிட்சர்லாந்துக்கு வந்து விட்டோம் சும்மா இருந்திருந்தால் இவ்வளவு உயர்ந்திருக்க இயலாது. நீங்களும் சுவிட்சர்லாந்துக்கு வந்து விட்டோம் இருந்திருந்தால் இவ்வளவு உயர்ந்திருக்க இயலாது. அடுத்தது சுவிட்சர்லாந்திலே வாழ்ந்து கொண்டு சுவிஸிலே வாழ்ந்து கொண்டு நாங்கள் தமிழ் அல்லது அந்த உணர்வோட இருக்கிறபடியா தான் நின்று வானொலியில இருந்து உரையாடி கொண்டிருக்கின்றோம். அது ஒரு பயனுடையதாகவும் இருக்குது என்பது உண்மை. இன்று பயன் இருப்பது போன்று இல்லாம இருப்பவையும் எதிர்காலங்களில் பயனுடையவையாக இருக்கும். அதாவது மரமலடியாருடைய விஷயமும் திருவள்ளுவருடைய திருக்குறளும் அந்த நேரத்தில் இவ்வளவு உலகளவில் பேசப்பட்டதா தூக்கி பார்க்கப்பட்டதா என்று நாங்கள் பார்க்க முடியாது. ஆனால் இன்று அது பயனுடையதாக இருக்குது. மற்ற மொழிக்காரர் மற்ற இனத்தவர்களும் அதை எவ்வளவு உயர்த்தி பார்க்கின்றார்கள். உலக பொதுமறை என்ற பெயரை அது பெற்றிருக்கின்றது. பல மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய டொச்லாண்டிலே தான் நிலத்துக்கு கீழ் அறையிலேயே மிக பக்குவமாக பாதுகாக்கப்படுகின்றது. இதை ஒரு கண்ணன் என்ற பேராசிரியர் வந்து தமிழ்நாட்டில இருந்து வந்து தற்செயலாக கண்டே திகைத்து அதை பற்றிய உரையாடலாம் விரிவாக இருக்கின்றது. அதை விட இன்றைக்கு டொச்லாண்டில் ஒரு பல்கலைக்கழகத்துல ஆய்வுக்காகவே ஒரு அம்மையார் செயல்படுத்துற விதங்கள் எல்லாம் பார்க்கும்போது நாங்கள் நெத்து பார்க்காத விஷயங்கள் நிலைகள் எல்லாம் தமிழ் மொழிக்காக நடக்கின்றன. ஆகையாலே இந்த முயற்சியும் வெற்றி பெறும். மங்களம் இது ஒரு 15 ஆண்டுகளாக செயல்பட்டு இன்று நான் ஊடகங்களில் பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றேன். அதை நான் தொடக்கி அதுக்கான எழுத்துக்கள் மறுகருத்துக்களை எல்லாம் நான் அறிந்து கொண்டு எதிர்விளைவுகளை அனுபவித்து கொண்டு நான் அதை இன்று மற்றவர்கள் வாயிலாக அதை நிகழ்ச்சி நிரல் அல்லது அறிவிப்புகளில் மங்களம் நிகழ்ச்சி மங்கள விளக்கேற்றல் என்று வரும்போது அந்த முயற்சி வெற்றி என்ற ஒரு நம்பிக்கையை நான் பார்க்கின்றேன். அது 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 எனக்குறித்தானது அல்ல, என்னுடைய முயற்சி வெற்றி அளித்தது என்றதை அது போன்ற கன சொற்கள் இருக்கின்றது. இதே போல என்னுடைய நண்பராக இருக்கின்றார் இணையம் என்ற சொல்லு மலேசிய திருவளவன் ஐயா அவர்களால் ஆக்கப்பட்டது. அது ஆரம்பத்தில் இதே போல சர்ச்சை பல பேர் அதை ஏற்பார்களா விடுவார்களா சரியா. இன்று உலக ரீதியாக இணையம் என்ற சொல்லு பயன்படுத்தப்படுகின்றது. அவர் அங்கு ஈழத்தில் இருக்கும் போதுதான் வைப்பகம் என்ற சொல்லும் ஆக்கப்பட்டது. ஆனால் அவர் நேர்மையாக சொல்லுவார், அதில் நானும் ஒருவன் இருந்தேனே ஒழிய நான் ஆக்கியதாக அதை சொல்ல முடியாது என்று தேவ சுப்பிரமணியம் அண்ணன் அவர்கள் எல்லாருக்கும் அதிலே தொடர்பு இருக்கின்றது என்று அவர் விளக்கம் சொல்லுவார். ஆகையால் ஏன் நான் இதை சொல்லுகின்றேன் என்று சொன்னால், இந்த தூய தமிழ் முயற்சி மரமலை அடிகளாரே அதை எண்ணவில்லை. உங்களை போன்ற நீலாம்பரி மகள் தான் அந்த வள்ளலாருடைய பாடலிலே தேகம் என்ற சொல்லு பெற்ற தாயினை மறந்தாலும் என்ற அந்த பாடலிலே தேகம் என்ற சொல்லு வந்த உடனே அப்பா இதிலே இந்த யாக்கு என்றெல்லாம் வந்திருக்க வேண்டும், பட சொல்லு தேகம் என்று வந்திருக்கின்றது என்ற உரையாடலில் இருந்துதான் அந்த அவர்கள் தந்தையை அந்த தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்க வேண்டியிருக்கின்றது. இன்று ஊடகங்களிலே அல்லது தனித்தமிழ் இயக்கம் பலர் செயல்படுவதையும் அவ்வாறான எழுத்துக்கள் இருப்பதையும் நூல்கள் இருப்பதையும் நாங்கள் காணுகிறோம். ஆகையாலே இது கடினமான முயற்சியில்
தங்கத்தை நாங்கள் இலகுவாக எடுத்துவிட முடியாது. பெரிய சுரங்கம் தோண்டி நிச்சயமா. உயிர்களும் பலி போறது இருக்கின்றது. ஆகையாலே அத்தகைய முயற்சி தான். ஏனென்றால் அவ்வளவுத்துக்கு அது தமிழ் மொழி பாதிக்கப்பட்டிருக்கிறது, கலப்படைந்திருக்கிறது. தனியா சமஸ்கிருதம் மட்டுமல்ல, கன்னடம், தெலுங்கு, உருது, ஐரோப்பிய மொழிகள் இருக்கின்றது. எங்களை ஆண்ட ஒல்லாந்த போர்த்துகீச மொழிகள், சப்பாத்து, மொழிகள் எல்லாம் கலந்து அப்படி. ஆமா, நிச்சயமா நிறைய ஒரு பார்க்க வேண்டிய மொழி. ஆனால் எங்களுக்கே தெரியாது எது வடமொழி எது தமிழ் மொழி என்று எங்களுக்கே தெரியாமல் தான் நாங்களே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஏன்னா வழக்கத்துல வந்து விட்டது அந்த சொற்கள். அதுக்கு நான் என்னென்றால் அது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து. ஆனால் அது எனக்கு அந்த ஐயங்கள் எல்லாம் வந்து 96ஆம் ஆண்டிலே எங்களுக்கும் இதே நிலைதான். ஆனால் அந்த அதுக்குள்ளே போன சிலதை வந்து நாங்கள் ஒரு இந்த துண்டு வெட்டின மாதிரி அங்கால இஞ்சால அப்படி பிரித்து உடனடியாக சொல்லிவிட முடியாது. ஆனால் அந்த முயற்சியின் மூலம் தமிழ், அந்த தூய தமிழில் எழுதுபவர்களுடைய நூல்கள் அதுகளை நாங்கள் வாசிக்கும் போது நிறைய அந்த வேறுபாடுகள் விளங்கிவிடும். எங்களுக்கு இந்த சொல்லுகள் இப்படித்தான் வரும். இப்ப தம், தொம், சம், அந்த கிறந்த எழுத்துக்குரிய சத்தங்கள் ஒலிகள் வருமாக இருந்தால் அது சமஸ்கிருதத்துக்கும் வட மொழி சொற்களுக்குரிய இதாக இருக்கும் என்பதை நாங்கள் அதுகளிலே புரிந்து கொள்ளலாம். அடுத்தது இலகுவாக இப்ப எங்களோட போர்க்காலம் 30 ஆண்டு நடக்கும் போது எல்லா ஊடகங்களுமே யுத்தம் 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 என்ற அந்த ஒலியையே சொல்லையே பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதுபோல 2004ஆம் ஆண்டு ஆழிப்பெருளே சுனாமி என்ற சொல்லாக தமிழ் உலகிலே தாக்கம் பெற்றது. அப்போது அந்த ஆழிப்பெருளை என்றதை ஓரளவுக்கு தூக்கி நிறுத்தி கொண்டு இன்று எழுத்திலையும் ஊடகங்களையும் ஆழிப்பெருளையும் எல்லாட்டிக்கும் அது அறியப்படாமலே போயிருக்கும். ஆகையாலே நாங்கள் இந்த சொற்களை முன்னிறுத்தி அந்த தூய தமிழ் சார்ந்தவர்களுடைய நூல்களை வாசிக்கும். இப்போ இன்றும் கூட நான் பார்த்தேன், அந்த தனித்தமிழ் இயக்க மரமலடியாளர் அந்த சில கட்டுரைகள், அதுக்கு முக்கியமான சொற்கள் நாங்கள் கல்யாணம் அப்படி என்று சொல்லி நிறைய சொற்களை நடைமுறையில பேசுவோம், எழுதுவோம். ஆனா அதுக்கு திருமணம் என்ற ஒரு சொல்லுதான் அங்கே வருகின்றது. அப்ப இவற்றையெல்லாம் நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு வரும் போது அந்த உதாரணத்துக்கு கோவில்கள்ல கூடி திருக்கல்யாணம் பண்ணுவார்கள். அப்ப பாருங்க, எங்க இருந்து நாங்கள் தமிழை சிதைக்கின்றோம். அப்ப யாரும் எதிர்ப்பு நாங்கள் கொள்ளக்கூடாது என்ற எங்களுக்கும் தெரியாத போல அவர்களுக்கும் தெரியாம இருக்கும். அவர்களும் நல்லதை செய்கிறோம் நினைச்சு கொண்டுதான் செய்கிறார்கள், நாங்களும் நல்லதை செய்து செய்கின்றோம். அதுக்குள்ள நாங்கள் நுண்ணியமாக தமிழ் ஏண்டா தமிழுக்கு உயிர் கொடுத்து இனம், அதால நாங்கள் இன்றைக்கு உலகம் எல்லாம் வாழுகின்றோம். அப்ப அதுக்கு நன்றி கடனாயாவது இதை செய்யலாம் என்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஒரு ஆதங்கம் என்று சொல்லலாம். இது எங்களுடைய தமிழ் பாதுகாக்கப்பட வேண்டும், தமிழ் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தில் உங்களது இந்த செயற்பாடு இருக்குது என்று எனது கருத்தை நான் சொல்லிக்கொள்கிறேன். இவ்வாறு எல்லாம் இங்கு வந்து நீங்கள் பயணிப்பதற்கு உங்களுக்கு ஒரு ஆதாரமாக இருந்தது நாங்கள் உங்களுடைய தொடக்க காலமாக இருக்கும் என்றது எனது கருத்தாக இருக்கிறது. உங்களுடைய தொடக்க காலங்கள் எவ்வாறு இருந்தன? நான் முதலே ஈழத்தில் நீங்கள் ஒரு பூநகரி பகுதியை வாழ்விடமாக புறப்பிடமாக கொண்ட நீங்கள் அந்த வகையில நீங்கள் உங்களுடைய வாழ்விடம் புறப்பிடங்களுக்கு சென்று ஒரு முறை வரலாம் என்று நினைக்கின்றேன். பூநகரி நீங்கள் அந்த சொல்லு பாவிப்பது கூட அதிகமாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் எழுத்துக்களில் நூல்களில் பூநகரியை முன்னிலைப்படுத்துவீர்கள். என்னுடைய பெயருக்கு முன்னுக்கு கூட இப்ப சீர்காழி கோவிந்தராஜன் என்றது போல பூநகரியான் பொன்னம்பலம் முருகவள் என்று நான் அமைத்துக் கொள்வேன். அந்த ஆட்களுக்கும் அப்படி, அதாவது ஈழத்தமிழர்களை விட புறநாட்டு தமிழர்களுக்கு பூநகரி பொன்னம்பலம் முருகவள் என்ற பூநகரி முருகவள் என்ற அறிமுகம் கூட நான் அதை இந்த ஊர் பெயரை இணைத்து வைத்துக் கொண்டேன். அது என்னென்று சொன்னால், நான் அறியத்தான் அதில் யாரும் ஆவல் கூடியது. பூநகரி என்னுடைய ஊர் என்றதல்ல, ஈழத்தமிழர்களுடைய வரலாற்று தொட்டில். அதாவது வந்து நிலைப்பொட்டகத்திலே நூல் இருக்கின்றது. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தால் 89, 90, 91 ஆய்வு செய்யப்பட்டு புஷ்பரட்னம் விரிவுரையாளர் பேராசிரியரால் அது அந்த நூல் வெளியிடப்பட்டது. பூநகரி தொல்லியல் ஆய்வு
என்ற அந்த நூல் இருக்கின்றது. அதிலே கிறிஸ்துவுக்கு முன் 21,000 ஆண்டுகளுக்கு முன்னே மக்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் பெருங்கற்பண்பாடு அப்படி தொடர்ச்சி அங்கே இருக்கின்றது. அவர்தான் சோழர்கள், அதாவது இது சோழர் காலம் என்றதும் ஐரோப்பியர் காலம் என்றதும் ஒரு முந்தின காலம் மாதிரி தான் பார்க்கலாம். என்னுடைய அதாவது தமிழ் இன வரலாற்றிலே அந்த அடிப்படையிலே சோழர் கட்டிய முதல் கோவில் உண்டு. அதாவது புலனூறு வயதுகளில் கட்டுவதற்கு முதல் பூநகரியிலே கட்டியிருக்கிறார்கள். அது மண்ணித்தலை சிவன் கோவில் என்று அந்த மண்ணித்தலையில் இருக்கிறவரனால மண்ணித்தலை சிவன் அது சோழர் கட்டிட கலை முறையோடைய இருந்து அவர் அதை மண்ணுக்குள்ள இருந்து அதை கவனிப்பாரட்டு கடந்ததை அவர் எல்லாம் விளக்கி மண்ணுகள் விளக்கி எல்லாமே தண்டு அவர் அதை நிறுவி இருக்கிறார். நீங்கள் படத்திருப்பியல் இந்த நாரியத்தில் சோழர் கட்டுற முறைகள் தெரியும். இன்னும் மேல விமானம் வச்சு அது அந்த சிவன்லிங்கத்தோட அதை எடுத்திருக்கணும். அப்ப அவ்வாறாக தொல்லியல் ஆய்வுகளுக்குரிய தொன்மைக்குரிய மற்றது வேர்ல்ட் என்ற சொல்லும் அங்க பெரமங்கரா என்ற இடத்துல தான் எடுக்கப்பட்டது. அவ்வாறு மற்றது பல சான்றுகள் அங்கே இருக்கின்றன. நாகருக்குரிய வரலாறு உங்களுக்கு தெரியும். தமிழினம் ஒரு நாகர் இதுகளுக்குரியது. உலகம் பூராகவே ஒரு நாகரினம் நாகரிகத்தோட மூத்த குடியாக உலகத்திலே திகழ்ந்திருக்கிறது. ஏன்னு சொன்னா இந்தியாவில் நீங்க பாத்தீங்க அம்மனாக இருந்தாலும் சரி சிவலிங்கமாக இருந்தாலும் சரி அதற்கு மேலே நாகத்தை வைப்பார்கள். இதிலிருந்து செய்கிறது மொழிகள் மாறி இருக்கலாம், எல்லாம் மாறி இருக்கலாம். வேறு ஆணி வேறு அங்கே ஒரு இடத்தில் உண்டாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இந்த நாகப்படுவான் என்னிடத்திலே புஷ்பரட்னம் அவர்கள் உருவங்களை எடுத்திருக்கின்றார். அங்கே அதில் நாக உருவம் வந்திருக்கின்றது. அடுத்தது உங்களுக்கு தெரியும் தவளப்பாய்ச்சல் நடந்த இடம் நாகதேவன் துறை. உண்மையிலே அதுக்கு பிறகுதான் எனக்கும் அந்த துறைமுகத்தின் வேண்டாம். அது பழைய துறைமுக வீதி, பழைய துறைமுகம் என்றுதான் எங்களுக்கு தெரியும். ஞானிமடத்திலே நான் கற்பித்த பாடசாலை இருக்கின்ற கிராமத்தில் அந்த துறைமுகம் இருக்கின்றது. அதுக்கு பக்கத்திலே சித்தன்குறிச்சி என்று சித்தர்கள் வாழ்ந்த ஊர் என்று சொல்லி அதுக்கு அவ்வாறு ஒவ்வொரு ஊருமே ஒரு காரண பேரோட வரலாற்றோட சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே அந்த பூநகரி என்பது முருகவருண்ட ஒரு தனிப்பட்ட ஊராக அல்லது என்னுடைய ஊர் நான் பெருமை கொள்வதற்கில்லை, தமிழினத்தின் ஒரு வரலாற்றுக்குரிய இடமாக அது இருப்பது. நான் அது யாழிந்து கல்லூரியிலேயே 1979ஆம் ஆண்டு 80ஆம் ஆண்டு அளவிலே இந்த தேர்வுகள் எழுதிவிட்டு காத்திருக்கும் போது வாசிக்க அதிலே நான் இதை இந்த பூனேரிக்குரிய வரலாறுகளை கொஞ்சம் படித்ததில் இருந்துதான் ஒரு ஒரு வரலாறோட தொடர்பட்ட ஊர் என்று சொல்லி நான் அதை தொடர்ந்து அதை கவனித்து வளர வேண்டியவனாகவும் அதனாலதான் பிற நூல்கள் எழுதும் போதும் அதை என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் பண்டாரமணியை பற்றி அதிகம் தெரியாது, சங்கிலியனை பற்றி அதிகம் தெரியும். அதுக்கு கல்வி சார்ந்த நிலைகள், கல்வி சார்ந்த மக்கள் அதிகமாக இருக்கின்ற இடங்கள்ல இருக்கிற இதுகள் எப்பவும் மக்கள் மயப்பட்டிருக்கும். மக்கள் அடர்த்தி உறைந்த இடங்கள்ல இருக்கின்ற நிலைகள் மக்கள் மயப்படுறது குறைவாக இருக்கும். அதே போன்றுதான் பூநகரியும் யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு 10-15 தொலைவில் இருந்தாலும் கூட அதை பற்றி மக்கள் அறிந்தது குறைவு. ஆனா இப்ப வரலாற்று ரீதியாக வரும்போதும் இந்த போர்கள் நடந்த போதும் அவற்றை அறிந்து கொண்டார்கள். அந்த இலங்கை அந்த ஆக்கப்பட்ட 20 அமைப்புகள் உள்ள நிர்வாகத்திலும் பூர்வீக பூமி என்ற ஒரு அடமொழி கொடுத்து தான் 4வது இடமாக அந்த ஈழத்திலே அதுக்கு கொடுக்கப்பட்டதை நான் கவனித்திருக்கின்றேன். அடுத்தது இந்த இதிலே அவ்வாறு வளர்ந்தபடியினால் அங்கே நடைமுறையிலே படிக்காதவர்களும் தூய தமிழ்களை ஓரளவுக்கு பேசுவார்கள். அந்த எழுதுறவர்களுக்கு நடைமுறை கடிதங்களாக இருந்தாலும் நல்ல தமிழ் இருக்கும். அந்த ஒரு சூழல்ல வளர்ந்ததும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அடுத்தது நான் அங்கே இருந்து ஆசிரியர்களும் கற்று எங்களுடைய பெற்றார்களுடைய வழிநடத்தலில் யாழிந்து கல்லூரிக்கு போய் அங்கே சொக்கன் ஆசிரியர், சிவராமலிங்கம் ஆசிரியர் இவர்களிடம் தான் நான் இந்த தமிழ் பற்று உருவாகுவதற்கான அடித்தளம் அமைந்ததற்கு காரணம். அதுவும் திருக்குறளே முன்னிலையான ஒரு உணர்வு வருவதற்கு காரணம் உங்களுக்கு 100 திருக்குறள் தான் உயர்கல்வியிலே இருந்தது. அப்போது சொக்கனாசிரியர் அதை மிக சிறப்பாக படிப்பிப்பார். நாங்கள் முந்தி திருக்குறள் திருக்குறளை பாடமாக்குவதும் அதுக்கு பின்னால யாரோடைய கூட பரிமளருடைய இருக்கும் அதை பாடமாக்குற இதுதான் எங்களுக்கு திருக்குறள் சின்ன வயதுல தெரியும். ஆனால் அதை அந்த உயர்கல்வியிலே கற்கும் போதுதான் திருக்குறளில் இவ்வளவு
நிலைகள் இருக்கின்றன என்று உணரக்கூடியதாக இருந்தேன்னு சொன்னால் அவர் தனியா பொருள் அப்படி என்று படிப்பிக்கவில்லை. அந்த இலக்கணங்கள்லாம் அதுக்குள்ள இலக்கணம் படிப்பிக்கல, அதையும் அதுக்குள்ள இப்படித்தான் இந்த இதுக்கு இதில் கொண்டு வந்து வச்சிருக்கிறார், இது எச்சம் இப்படி என்று சொல்லி அந்த இலக்கணத்தை அவர் விளங்கப்படுத்தின உடனாலே மற்ற இந்த பொருள்கள் மாறி வாரது இந்த இடங்கள் போறது. அப்ப இவ்வளவு ஒரு உயர் நிலையில அதால நான் இப்பவும் அந்த திருக்குறளை எண்ணும் போது யோசிப்பேன், எல்லாத்துக்கும் பொறியியல் நிலை இருக்கின்றது. அப்ப மொழியிலையும் வள்ளுவர் ஒரு தமிழ் மொழி பொறியியலாளர் என்ன சொன்னா அவரை போல அந்த மொழியை அவ்வளவு கச்சிதமாக பயன்படுத்தி இருக்கிறவர் வேற யாருமாக நான் இதுவரையில பார்க்க இல்லை. அந்த அடிப்படையில இந்த எங்களுடைய ஊரும் இந்த தமிழ் பற்றுக்கு ஒரு காரணம் என்று சொல்லி நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நீங்க நினைக்கிறேன் நீங்கள் அதனால தான் பூநகரி இந்த பற்றினால தான் அந்த பூநகரி இடத்துல மேல கொண்ட பற்றால தான் பூநகரி பூங்கா என்ற ஒரு நூலினை எழுதியிருக்கிறீங்க. அந்த நினைக்கிறேன் அதுல எல்லா வகையான நிலங்கள் படமும் போட்டு ஒரு நூலாக அழகிய நூலாக கையில் இருக்கு. அப்ப அதுல என்னன்னா பூநகரியில வரலாறு சொல்ற நூலாக இருக்குமா? இல்ல அது அது என்னன்னா இதுல உண்மையிலேயே ஒரு கொஞ்சம் கால நெருக்கடிக்குள்ள செய்யணும். சுவிட்சர்லாந்து தமிழர்கள் குடியேற்ற நூல் நிறைவாகி வரும்போது எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, தகவல்கள் எல்லாம் இருக்கின்றன, ஆனால் நான் என்னுடைய சொந்த ஊருக்கு பிறந்த ஊருக்கு நான் ஒன்றும் எழுதவில்லை என்ற ஒரு மன குழம்பு ஒன்று வந்துச்சுது. அதனால நான் இந்த பூநேரி பூங்கா நூல் என்ன அது கொஞ்சம் பக்கங்கள் தவறுதலாக வந்ததும் சில பக்கங்கள் திருப்பி ஏறின அப்படி ஒரு தவறு நடந்தது எனக்கு ஒரு பெரிய மனக்கவலை. அதை அடிப்படையாக கொண்டுதான் மீண்டும் 2018ஆம் ஆண்டு பூமியில் ஒரு புதையல் பூநகரி என்ற நூலை நான் ஆக்கியிருந்தேன். அதிலே உள்ள தவறுகளை திருத்தி இன்னும் தமிழ் சார் கட்டுரைகள் கவிதைகள் அதுக்கு பிற்பாடு என்னால் ஆக்கப்பட்ட கவிதைகள் எல்லாம் இணைந்து பூநகரி சார் தகவல்களையும் இணைத்த ஒரு நூலாக அதை ஆக்கியிருக்கின்றேன். 2 நூல்கள் கொடுத்திருக்கிறீர்கள். 2 நூல்களை தந்திருக்கிறீர்கள் பூநகரி சார்ந்து. அவ்வளவுக்கு நான் நினைக்கிறேன் ஊர் மேல் இருக்கிற பற்றுக்கலாம், ஊர் மேல் இருக்கிற பற்று இதில் விளைக்கின்றது. நீங்கள் கற்ற முறைகள், நீங்கள் கற்று அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு உயர்ந்த நிலைகளையும் அறிய வேண்டும் என்ற ஒரு ஆவல் எனக்குள் இருக்கிறது. சரி, நான் ஜாழ்ந்த கல்லூரியிலே போராட்ட உச்சகட்டத்துக்கு வந்து விட்டது 83 அப்படி நான் உயர்கல்வியில் நிறைவு செய்திருக்கும் போது என்னுடைய பல நண்பர்கள், இப்ப திலீபன் எல்லாம் வந்து என்னுடைய வகுப்பு நண்பர், உண்ணாவிரம் இருந்தவர். அடுத்தது தென்மராட்சி பொறுப்பாக இருந்த அவருடைய பேர் தான் திலீபன், இவருக்கு பார்த்திபனுக்கு வைக்கப்பட்டது கேடில்சன் சொல்லி. இதால வீட்டில் ஒரு பயம் வந்து விட்டது. இவருடைய நண்பர்கள் எல்லாம் எதற்கு சென்றவிடனால் இவரும் சென்று விடுவார் என்ற இதால தான் என்னை ஆசிரிய விண்ணப்பத்துக்கு தேர்வுக்கு தோற சொல்லி அன்னையா அவர்கள் தான் ஜாழ்ந்த கல்லூரி ஆசிரியர் இருந்தவர். இன்னொருத்தர் பூநகரான்னு சொல்லி கனடாவில் இருந்தவர், அவரும் ஒரு எழுத்தாளர் தான், உதயன் பத்திரிகையில் பிறந்தார். அப்போ அவர்கள் தான் என்னை வற்புறுத்தி ஆசிரிய இதுக்கு விண்ணப்பித்த சொல்லி கையெழுத்து எல்லாம் வேண்டி. அப்போதும் என்னோட அந்த அடையாள அட்டை என்னிடம் இருக்கவில்லை. நாங்கள் இந்த நாட்டில் எடுப்பது என்ற ஒரு சின்ன பிள்ளைகளான அந்த சிந்தனை. பிறகு நாங்கள் இதுக்கு விண்ணப்பித்த பிற்பாடு தான் அதுக்கு விண்ணப்பித்து அந்த நிலையில் ஆசிரியர் தொழில் அந்த மிகவும் கடுமையான போர்கள் காலத்தில் அந்த நேரத்தில் நான் பிரதான பல்கலைக்கழகத்திலே வெளிவாரியாக படித்து கொண்டும் இருந்தேன். இந்த நிலையிலே ஆசிரிய வேலையும் எனக்கு கிடைத்தது. கிடைத்திருக்கும் போது நான் மலைநாட்டுக்குத்தான் நான் கிளிநொச்சி மாவட்ட நியமன ஆசிரியராக தொடக்கப்பள்ளி ஆசிரியராக எனக்கு நியமனம் கிடைத்தது. பிறகு அந்த போர் சூழலும் அங்கே மலைநாட்டிலே ஆசிரியர் பற்றாக்குறை இருப்ப அவர்களை ஜே.ஆர். ஜெயவர்தனாவும் தொண்டமான் அமைச்சர் அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி என்ற மாதிரி தான் எங்களுக்கு விளக்கங்கள் வந்தது. 5000 பேருக்கு நியமனம் அங்கே தான் மலை பக்கங்களில் மாவட்டங்களில் தான் நியமிக்கப்பட்டோம். அதன் அடிப்படையில் நான் நுவரெலியா கண்டிக்கு அண்மியமான இடத்திலே ஹேவாகட்ட ராகத்துங்க தமிழ் மகா வித்தியாலயத்தில் நான் ஆசிரியராக அங்கே முதலாவது நியமனம் ஆசிரியராகின்றேன். பிறகு அந்த காலகட்டத்திலே அங்கே என்னோடு நியமிக்கப்பட்ட ஒரு ஆங்கில ஆசிரியருக்கு பாடநேர சூரிய அதிபருக்கும் இடையில வந்த ஒரு சர்ச்சையில ஒரு கல்வி அதிகாரியோடால் அது சம்பந்தமான உசாவலுக்கு விசாரணைக்கு வருகின்றார்.
அப்போதுதான் அவர் எல்லாம் உரையாடி விட்டு இறுதியாக என்னிடம் வந்து ஒரு கேள்வி கேட்டார், முருகவேல் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னென்று. நான் ஒரு சொல்லிலே சொன்னேன், அதிபர் இந்த நேர சூரியை தயாரித்திருந்தால், ஏனென்றால் ஆங்கில ஆசிரியருக்கு ஆங்கில பாடங்கள் அதிகமாக கொடுக்கப்படாமல் அதுதான் நாங்கள் வந்த சர்ச்சை. அப்போ அதுல அவர் என்னட்டையும் கருத்து கேட்க, நான் ஒரு சொல்லு தான் சொன்னேன், இது அதிபரால் இந்த நேரசூரியை தயாரிக்கப்பட்டிருந்தால், அட்டவணை தயாரிக்கப்பட்டிருந்தால் இந்த இது வந்திருக்காது என்றா அவர் விளங்கி கொண்டார். அப்ப அவர் இல்லாம துணைவியாரோ யாரோ இதுக்கு ஆண்டு விளங்கொண்டா நீங்க நல்ல பதில் ஒன்று சொன்னீங்கன்னு சொல்லிப்பட்டு அவர் ஒரு பார்வை ஒன்று பார்த்துட்டு போயிட்டார். அடுத்த கிழமை ஏதோ ஒரு நான் அலுவலாக கலித்தனக்கிழங்கத்துக்கு போகும்போது கேட்டால், முருகவேல் நான் அன்றைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்டதுக்கு நீர் சொன்னதுக்கு வந்து அதுதான் தீர்வு, எனக்கு பிரச்சனைகள் விளங்கிட்டுது, அவ்வளவு மணி நேரங்களில் கதைச்சும் விளங்காதது ஒரு இதில் ஆனப்படினா நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அதிபராக போகணும், தற்காலிக நியமனம் உங்களுக்கு தர நான் நன்னுறேன், நீங்கள் போக வேண்டும். நான் எனக்கு பயமாக இருந்து நான் உடனே பதில் சொல்லாமல் நான் சொன்னேன், ஒரு வாரத்தில் இல்லை அடுத்த முறை சந்திக்கும் போது நான் கட்டாயம் நான் உங்களுக்கு 2 வாரத்தில் வந்து பதில் தருவேன் சொல்லி அதன்படி கிடைத்ததுதான் அதிபர் நியமனம். அது முதல் தற்காலிகமாக இருந்து பிறகு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஒரு 3ஆந்தர அதிபர் நிலையில இருந்து நான் பணியாற்றினேன். பிறகு அந்த நியமன கடித முறையின்படியே நான் கல்வி செயலாளரிடம் அமைச்சுக்கு சென்று ஒரு உரையாடல் ஒன்று செய்து நான் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு இடமாற்றம் எங்களுக்கு கிடைத்து செல்கிறேன். அதே நேரத்தில் ஆசிரியர் பயிற்சி இதுவும் எனக்கு கிடைக்கின்றது. இந்த கட்டத்திலே அங்கே செல்லும் போது எனக்கு அண்ணாவுடன் சொல்லேன், இது நான் நடைமுறையில் போனால் அவர்கள் எந்த பள்ளிகளுக்கு போடுறார்களோ நான் அங்கே தான் போக வேண்டியமாக இருக்கும். அதுவும் கட்டாயம் நான் படித்த பூனேரி மகா வித்தியாலயத்துக்கு கட்டாயம் கேட்பார்கள். அந்த அதிபர் கொத்தணி அதிபராக இருந்தார். விளையாட்டு போட்டிகளுக்கு நான் உதவி செய்த அவர்களுக்கெல்லாம் என்னில விருப்பம், எனக்கு படிப்பித்த ஆசிரியர்களும் அங்கே இருந்தவுடனாலே கட்டாயம் அவர்கள் எடுப்பார்கள். அப்போ என்ன அங்கே போகலாம் தான் இல்லை, நான் சொன்னேன், நான் படித்த பள்ளியில படிப்பிக்கணும், முதல் தொடங்கின பள்ளியில நான் படித்த பள்ளியில படிப்பிக்கணும் எனக்கு விருப்பம் இருக்குது, அதால நான் அங்கே போகத்தான் விரும்புகிறேன்னு சொன்னேன். சரி என்று சொல்லி என்னுடைய அண்ணரும் அதை கல்வி அதிகாரியும் அவர்கள் பல்கலைக்கழகத்திலே சிறப்பு படிப்பாக எம்ஏக்கு படித்து கொண்டிருந்தார்கள். அந்த தொடர்பில் என்னுடைய விருப்பம் அங்கே உரிய முறையில் எழுத்திலே கொடுக்கப்பட்டு எனக்கு நான் ஞானிமடம் ஆத்தாக்கா பாடசாலையில் ஆசிரியராக 85 இணைகின்றேன். அந்த காலகட்டம் இந்தியன் படை இருந்த காலகட்டம். இதே நான் இதிலே குறிப்பிடுகின்றேன் என்று சொன்னால் அடுத்த கேள்வி வரும், எவ்வாறு நீங்கள் சுவிட்சர்லாந்துக்கு இடம்பெயர்ந்தீர்கள். ஆகையாலே அந்த காலகட்டத்திலே எங்களுடைய நண்பர்களும் இறந்து விட்டார்கள். அப்போது நான் இதே கலித்தினக்களத்துக்கு செல்லும் போது அதனுடைய கண்டாவள நண்பர் அவருடைய ஹேடஸ் அவர்களுடைய மாமா அங்கே கல்வி அதிகாரியாக சொன்னார், தம்பி நீங்கள் உங்களுடைய உயிர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களை இந்த சமகாலத்து நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆனவுடனால இதை மட்டும்தான் நான் சொல்ல முடியும் தம்பி. ஆனால் என்னுடைய வயதுக்கு 22 வயதிலே எனக்கு ஆசிரியர் நியமனம் கிடைத்தது. இப்போது நீங்கள் தற்காலிக அதிபராக இருந்தும் வந்திருக்கிறீர்கள், ஆனவுடனாலே உங்களோட வயதுக்கு நீங்கள் மிக விரைவாக உயர் பதவியெல்லாம் வரும், இருந்தாலும் கூட உயிர் முக்கியம் தம்பி என்ற அறிவுரையை கல்வித்திலக்கணத்தில் வைத்து சொன்ன போது எனக்கு அதை உண்மையிலேயே அந்த அன்போடும் உண்மையாகவும் சில பேர் யாரும் உரைத்தால் அதை நான் ஆழமாக உள்வாங்குவதும் அதை எண்ணுவதும் வழக்கம். அந்த அடிப்படையில் தான் நான் எண்ணி 1990ஆம் ஆண்டு தை மாதம் 3ஆம் தேதி என்னுடைய அக்காவின் மகளும் அந்த பள்ளியில் படித்து கொண்டிருந்தார். அவரிடம் நான் என்னுடைய 3 ஆண்டுக்கான சம்பளமற்ற விடுமுறை மடலை கொடுத்து விட்டு, அப்போ போக்குவரத்து வண்டிகள் இல்லை, மிதியுந்திலே தான் என்னொரு நண்பர் அதிலே அந்த ஞானி மடம் என்ற இடத்தை அந்த ஒரு மடமும் இருந்தது அந்த சந்தியில ஞானி மடம், அதை நான் பார்த்து கொண்டு இதுதான் நான்
கடைசியாக பார்க்கின்ற நினைத்து கொண்டுதான் அந்த மிதிவண்டி நண்பரோட வந்து புறப்பட்டேன். அது எங்களோட வீட்டில இருந்து ஒரு 1/2 மைல் தூரத்தில் இருக்குது. அதை தாண்டி தான் என்னுடைய மிதிவந்து வரணும். அப்போ அதை நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் நான் ஒரு நாள் பள்ளிக்கு வழிகிட்டு கொண்டு நிற்கும் போது அங்கே அந்த தெரியும் எங்களோட வீட்டுக்கு முன்பக்கத்தால் இராணுவம் வந்து அந்த ஓடுகளை தங்களுடைய காவல் அரணுக்கு உள்ள பொருட்களை கலட்டி கொண்டிருந்ததை பார்த்தேன். இன்னொரு நாள் பள்ளிக்கு வழிகிடும் போது பிடிப்பவர்கள் வந்து நான் அப்படியே ஓடுகளை படுத்த நிகழ்வுகள் எல்லாம் நிகழ்ந்திருக்கின்றது. இந்த கட்டத்திலே தான் நான் கிளிநொச்சியை தாண்டுவது பெரிய இதாக இருந்து 55ஆம் கட்ட இடத்துக்கு ஒருத்தர் வந்த பக்கத்தாலே வந்து கொழும்புக்கு வந்து அப்புறம் நான் தைப்பொங்கல் தடுத்த நாள் நான் இந்த அயல்நாடுகளுக்கு வந்து இங்கே வந்து விட்டேன். அந்த அடிப்படையிலே சுவிட்சர்லாந்தில் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அதுபோன்று ஆசிரியர் பணியையும் தமிழ் பணியையும் தொடர்ந்து செய்கிறதுக்கு இறை கொடுத்த ஒரு நல்ல நிலையாகத்தான் நான் எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உங்கள ஒரு அழகாக ஒரு நீண்ட வரலாற்றை சொல்லியிருக்கிறீங்க. 22 வயதுல உங்களுடைய பணி தொடங்கியது என்பது இப்பொழுது வரை அண்மையில் நீங்கள் மணி விழா கண்ட நாயகனாக இருக்கிறீர்கள். 2 ஆண்டுகளுக்கு முதல் மணி விழா கண்ட ஒரு நாயகனாக இருக்கிறீர்கள். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 40 வருடங்கள் நீங்கள் ஆசிரியர் பணியை தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அது ஒரு மகத்தான நேரம் என்று நினைக்கின்றேன். அழகாக அந்த ஊரில் தொடங்கிய பூநகர் உங்களது ஈழத்தில் தொடங்கிய பணி இப்பொழுது சுவிஸிலும் நீங்கள் அவற்றை விடாது பயணிப்பதற்கு அது ஊண்டுகோலாக இருந்திருக்குது, அடித்தளமாக இருந்திருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது நினைக்கின்றேன். அந்த உங்களது அம்மா அப்பாவினுடைய ஊக்கங்கள் காரணமாக நீங்கள் ஆசிரியர் பணிக்குள் செல்றீர்கள் அல்லது உங்களுடைய எதிர்காலங்கள்ல நீங்க என்ன செய்யணும் அந்த பள்ளி காலங்களை நினைச்சிருந்தீங்க? நான் கொஞ்சம் முன்னுக்கும் போய் இதுல வாரன். நான் உயர்தரத்திலே நான் உயிரியல் கற்கக்கூடிய பெறுபேறு எனக்கு இருந்தது. அப்போது என்னுடைய தந்தையார் வந்து ஒரு ஆயுர்வேத வைத்திய தொடருக்குரியவர். எங்களோட மூத்தண்ணாவும் அதே தான், ஆனால் அரச வைத்தியர்களாக பணியாற்றியவர்கள். அப்போ அந்த அடிப்படையிலே எனக்கு ஆயுர்வேத கல்லூரியிலேயும் எனக்கு அது கிடைத்து விட்டது. அப்புறம் உயிரியல் படிக்கலாம் என்று யாழிந்த கல்லூரியும் அனுமதி எனக்கு சரியாகியது. இருந்தாலும் எனக்கு இருந்த தமிழ் படிக்க வேணும், உயர்நிலையில நான் தமிழ் விதிகளுக்குள்ள தான் போகணும் என்ற ஒரு அடிப்படையில தான் யாழிந்த கல்லூரியிலே நான் கலைத்துறைக்கு போனேன். அது எனக்கு இன்று நன்றாகவும் தான் இருக்கின்றது நினைக்கின்றேன். என்று சொன்னால் தெரிவுகள் முக்கியம், தீர்மானங்கள் முடிவுகள் எடுக்கிறது முக்கியம் என்பது நான் ஓரளவு குறிப்பிட்ட, அதாவது என்னுடைய உயர்கல்வி காலங்களில் இருந்தே எண்ணுவது உண்டு. அந்த வகையிலே நான் அந்த கலைத்துறைக்கு போய் தமிழ் படிக்கக்கூடிய துறையிலே போய் அப்படியே வந்ததும், பிறகு நான் அந்த மேல் படிப்புக்காக தமிழ் அந்த துறையிலே இருந்ததும், பிறகு நான் இதிலே நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இப்படியான இடங்களில் அந்த என்னுடைய பள்ளிகளை நான் மறந்துவிடக்கூடாது. விண்ணப்பித்து ஆசிரியர் நேர்முக இதுக்கெல்லாம் சென்று விட்டும் அந்த நியமனம் கிடைக்கின்றனையும் சொல்லுவார்கள் தானே, உங்களுக்கு இந்த சேவையை பார்ப்பார்கள், நீங்கள் ஒரு தொண்டர் ஆசிரியராக இருக்கணும். அப்போ முதல் நான் பூனேரியிலே ஒரு இந்தியன் ஆர்மி 2 படை நிலையங்களை தாண்டி மிதியுந்திலே இன்னும் ஒரு மகாதாவா என்ற அதிபரோட நான் செம்மங்குண்டு பூநகரி செம்மன்குண்டு ஆத்தாக்கா பள்ளிக்கு கற்பிக்க சென்றேன். அங்கே அப்போ முதல் படிக்கும்போது பல அனுபவங்கள், எங்களுக்கு பட்டறிவுகள் வேண்டி இருக்கும். உண்மையிலே எனக்கு நினைவிருக்கின்றது, சின்ன பிள்ளைகளுக்கு என்றாலும் கூட சொக்கன் ஆசிரியர் அவர்களுடைய இலக்கண தெளிவு என்ற அந்த அவர் வெளியிட்ட அந்த முதல் நூல், அதான் முதல் எங்களுக்கு கற்பிக்கும் போது தான் அந்த முதல் பதிப்பு விட்டார். பிறகு எழுத்து கொப்பி ஒரு கோடுகளோட போர்க்காலத்திலே 2வது பதிப்பு விட்டார். அதுவும் எனக்கு இங்கே அனுப்பி வைத்தார்கள். அந்த நூலை வைத்துக்கொண்டு தான் நான் அந்த வகுப்பு நடத்தின நினைவிருக்கின்றது. அது முதலாவது பள்ளி. அது நியமனத்துக்கு முந்தியது. நியமனம் நான் முதல் சொன்ன நூரவியா ரகத்துங்கட மகா வித்தியாலயம், பிறகு ருக்கூட் வித்தியாலயம், பிறகு ஞானிபடம் ஆத்தாக்கா பள்ளி, பிறகு நான் இங்கே வந்து விட்டேன். இங்கே வந்து இருக்கின்ற போது அந்த தந்தை அவரும் வந்து தந்தை அவர்களுடைய உறவு எங்களுடைய மாமா எல்லாம் வந்து பிள்ளையார் கதை இதுகளெல்லாம் சொல்லும்போது மற்றவர் பாடுறவர் புத்தகத்தோடு இருப்பார். இந்த புத்தகத்தை மூடி வச்சுட்டு இருக்கும் எங்களுடைய அப்பாவின் தமக்கையின் கணவர்.
தம்பு மாமான்னு சொல்லுவோம். நான் இப்போதும் ஜெர்மனில் அவருடைய மகன் ஒரு ஆள் இருந்தார், நான் கல்வெட்டுக்கு உதவி செய்தேன். அதை நான் அப்படியே நினைவில் வச்சு எழுதினேன்னு சொன்னால், அவர் பாடினது பிள்ளையா பாடினா அவர் பொருள் சொல்றதுக்கு தான் இருக்கிறவர், அந்த கதை சொல்றவர், விளக்கம் சொல்றதுக்கு தான் இருக்கிறவர். அவர் இந்த அதை இத்தனையாம் பக்கம் இந்த பாட்டு இன்ன பாட்டு இன்ன வரி அது இப்படி பிழைச்சிட்டுது, இப்படி படிக்கணும் என்றுட்டு பொருள் சொல்லுவார், விளக்கம் சொல்லுவார். அப்ப என்ன திகச்சு போவேன், அடே இவ்வளவு ஞாபக சக்தி இவர்களுக்கு எல்லாம் இருக்கிறது, இவ்வளவு தமிழ் திறன் இருக்கிறது. அப்ப இதுகள் வந்து எங்களுக்கு ஒரு தாக்கங்களை ஏற்படுத்தியது. அடுத்தது தந்தையார் சில நேரம் ஒரு தீராத பெரிய உங்களுக்கு தெரியும் பாரசவாதம் போல வருத்தங்கள் வந்தா அதுகளில் தப்பியவர் நடக்கிறவர் எல்லாம் கூடி நான் பார்த்திருக்கிறேன். இளையநம்பியப்பான ஞாபகம் இருக்கின்றது. அப்ப அதால எனக்கு அப்ப அந்த சில இதுகளில் அக்கறையா கவனிக்கிற வழக்கம் உண்டு. அப்ப அப்படி ஒரு வருத்தங்கள் கிடைக்கல. அந்த நோயாளி வாரது அவைகளுக்கு தெரியும், இது கொஞ்சம் நீண்ட நாள் வருத்தமா இருக்கும், அந்த வார நேரங்கள் என்ன செய்து கொண்டு நிக்க அப்படி அந்த மூச்சு எந்த மூச்சுல நேரத்துல வந்து அப்படியெல்லாம் அவைக்கு இருக்குது. அப்ப இந்த அடிப்படையில அவர் சில நேரத்துல சில நூல்களை எடுத்து வச்சு படித்து கொண்டுதான் இதுகளுக்கு ஆயத்தப்படுத்துவார். அப்போது செய்யுள்ளதான் அந்த பாடெல்லாம் இருக்கும், வைத்திய சிகாமணி, அகத்தியர், அப்படி இப்படி என்னெல்லாம் இருக்கும். அதுல நிறையவே இப்ப நான் உணர்கின்றேன், வடமொழிச்சுக்குள்ளதான் நிறையவே இருக்கும். அப்ப அதுல என்ன தெரியும் சொன்னா, தமிழ் நூலை அவர்கள் மாத்தி விட்டார்கள், பிறகு பதிப்பு செய்யவில்லை, அதுகளெல்லாம். அப்ப அப்ப இதுகளை நாங்கள் உணரும் போதுதான் விளங்குகின்றது தமிழ் எவ்வாறு திரிபடைஞ்சிருக்கின்றது புறமொழிகளால். அதாவது ஒரு மருத்துவத்துறைக்கு ஜெர்மன்ல சொக்லன் சார் படிப்பிக்க சொன்னதை உங்களுக்கு சொல்றேன், ஆசிரியர் சொன்னதை. இன்றைக்கு இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிற்பாடு டச்சுலாண்டுல மருத்துவத்துறை உயர்வா இருக்கின்றால் தம்பிமாரே, எங்களுடைய தமிழ் நூல் சமஸ்கிருதத்துக்கு மாறி சமஸ்கிருதத்தில் இருந்து ஜெர்மனிக்கு போனதாலதான் அங்கே மருத்துவத்துறை இருக்கின்றது. அதிலிருந்து லத்தீன் அப்படி அதெல்லாம் அவர் விளக்கம் சொன்னவர். அப்ப நாங்கள் இவற்றையெல்லாம் எண்ணி பார்க்கும் போதுதான் ஏன் அப்ப அந்த பழைய நிலையில அந்த மொழி மீண்டும் பெற முடியாது என்ற ஒரு எண்ணங்கள் அதுவும் உங்களுக்கு ஒரு சான்றாக இருக்கின்றது. ஆகையால நான் திரும்பவும் இந்த தமிழ் மொழிக்கு காரணமானவர்கள் பெற்றாருடைய சூழல்கள் என்று அதையும் கூறி, அடுத்தது இப்போதும் அவர் ஆஸ்திரேலியாவில் இருந்து விட்டு கோவானந்த லட்சுமி என்ற ஆசிரியையும் பூனேரியிலே படிப்பித்து அவவும் கண்டியிலே படித்துவிட்டு வந்து பட்டதாரி ஆசிரியர் நியமனம் பெற்று அவர்களும் எங்களோட குடும்ப ஒரு நண்பியாகவும் இருந்து இந்த மணிவிழாவிலேயும் அவ எழுதியிருக்கின்ற அவர்களும் நாங்கள் தமிழ் படிப்பித்தார்கள். அடுத்தது லக்ஷ்மி டீச்சர் என்று சொல்லி, தனலட்சுமி டீச்சர் என்று சொல்லி அவவும் அங்கே தமிழ் கற்பித்தார்கள். அந்த இவ்வாறு எங்களுடைய தமிழை நாங்கள் அக்கறையாக கொள்ளக்கூடிய சூழல் இயல்பாகவே அமைந்து விட்டது. அதன் காரணமாக நான் தமிழ் ஈடுபாடாக வர்றதுக்கு அமைந்து விட்டது. நிச்சயமாக நாங்கள் உங்களுடைய மணிவிழா பேசியிருந்தோம், மணிவிழா பற்றியும் பேசியிருந்தோம். உண்மையில பெரிய அளவில் உங்களுக்கு மணிவிழாக்கள் கொண்டாடப்பட்டிருக்கின்றன என்பதையும் அறிந்தேன். மிக சிறப்பு. ஏனென்றால் அது காலத்தினுடைய தேவை என்று நினைக்கின்றேன். ஒரு சமூக நோக்கோடு செயற்பட்டு கொண்டிருக்கின்ற உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் கிடைத்து படங்கள் பார்க்கும் போதெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த விழாவின் தன்மைகளை பார்க்கும் பொழுது உங்களுடைய ஆளுமையும் உங்களுடைய செயற்பாடுகளும் அதன் மூலம் வெளிப்பட்டதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. மிகுந்த மகிழ்ச்சிகள். எங்களது அன்பான வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் பகிர்ந்து மகிழ்ச்சி அடைகிறோம். இவ்வாறு நீங்கள் மணிவிழாவோடு பயணிக்கின்ற இந்த வேளையில பேர்ன் நகரத்தில் வள்ளுவர் பாடசாலை என்பதை ஆரம்பித்து அதை திறம்பட வரை நடத்தி வருகிறீர்கள். அதை எப்பொழுது ஆரம்பித்தீர்கள்? அதற்கு காரணமாக இருந்தது எதுவாக இருக்கும்? நான் எனக்கு இங்கே 96ஆம் ஆண்டு தொடக்கத்திலே என்னை ஒரு சரஸ்வதி பாடசாலையிலே முதல்வராகவும் ஆசிரியராகவும் பணியாற்றும்படி என்ன அதை நடத்தி கொண்டிருந்த அவரும் ஒரு ஆய்வு, இப்போ அவர் பல்கலைக்கழகத்திலே வணிகத்துறை நிறைவு செய்தவர். பிறகு அவர் ஆயுர்வேத துறையையும் படித்துட்டு வந்தவர். இப்போது அவர் ஒரு ஆயுர்வேத மருத்துவராக இங்கே செயல்படுகின்ற இயக்க வைத்தியராக இருக்கின்றார்.
அவர்தான் என்னை அழைத்தார். அந்த பள்ளியை நீங்க தனக்கு அது தொடர்ந்து செய்ய முடியாமல் இருக்கின்றது, நீங்கள் ஆசிரியராக இருந்த நீங்கள் அதிபராக இருந்த நீங்கள் அதுக்கு பொருத்த முடியும் என்று நண்பர்கள் கூறுகின்றார்கள். ஆகையால் இதை வந்து அப்போ எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது. இது தெரிந்தானே இங்கே சில சிக்கல்கள் இருக்கு, நடைமுறை சிக்கல்கள் இருக்கும். அப்போ நான் அதை போய் ஏற்றா அதை வடிவாக நடத்தணும் என்று அப்போ நான் ஒரு வருடம் அதுக்கு தயங்கி பாப்பம் இப்போ கடைசியில் அந்த இவருக்கு தகவல் கொடுத்த நண்பரும் அவருமாகவே என்னை நேரடியாக சந்தித்து நீங்கள் இப்போது ஒரு கூட்டம் ஒன்று இருக்கின்றது பாடசாலை, அதுக்கு நீங்கள் வர வேணும்னு சொல்லி அந்த கூட்டத்தில் இருந்து அதுக்கு அடுத்தா போலே ஒரு விழா நடைபெற இருந்தது. அதிலேயும் பங்கு கொள்ள வைத்து 96ஆம் ஆண்டு இறுதி பகுதியிலே எனக்கு அந்த சரஸ்வதி பாடசாலையை தந்து விட்டார்கள். அந்த நான் 97ஆம் ஆண்டு எனது பொறுப்பிலே பள்ளிக்கூடம் நடைபெற்று ஒரு விழாவை நடத்த வேண்டி இருந்தது. அந்த வேளையிலே தான் அதுக்கான காணொளி அமைக்கும் போதும் அவர் அண்மையில் தான் இறந்து விட்டார். அந்த ஜீவன் என்றவர் சிங்கப்பூரில் எல்லாம் அந்த படப்பிடிப்பு பயிற்சிகளை பெற்றவர். அப்போ அவரிடம் நான் கூறுகின்றேன், இது பள்ளியின் பெயர் இதுவாக இருந்தாலும் எனக்கு அந்த சரஸ்வதி என்ற சொல்லு தமிழ் சொல்லாக இல்லை. ஆகையாலே நீங்கள் வள்ளுவருடைய படத்தை பதித்துத்தான் இந்த காணொளி தொடக்கத்தை நீங்கள் அமைக்க வேண்டும் என்று அதன்படியே அவர் இந்த படக்காட்சியில தொடங்கிகளை பெறுறது போல அந்த அதே மாதிரியான இசை, அதே திருவள்ளுவர் சிலையோட லோகோ ஒன்று இல்லாமல் சிலையோட அந்த இதை இருந்தனர். அது இப்போது பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய வியப்பாக இருக்கும். அது போய் 97, 98, 99 எல்லாம் நான் அந்த சரஸ்வதி பாடசாலையை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கேன். 3 வகுப்பறைகளுடன் எனக்கு அந்த பள்ளி கிடைத்தது. பிறகு நான் இன்னும் அந்த பள்ளியின் இங்கே சொல்லுகின்ற அதிபரை லைட்டர் என்பார்கள், அவருக்கும் கல்வி திணைக்களத்துக்கும் கடிதம் எழுதி அதே ஆண்டிலே நான் 2 அறைகளை கூட பெற்று 5 ஆண்டு ஆகும் 5 அறைகளுடன் அதை நடத்தி கொண்டிருந்தேன். பிறகு சில அகப்புற சூழல்கள் காரணமாக நான் 2001ஆம் ஆண்டு புதிய பள்ளி ஒன்றை தொடங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்போது நான் எண்ணியது போன்றே தமிழுக்கும் பொருத்தமாக இருக்கும் வள்ளுவ நிலைகளையும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் முதன்மைப்படுத்தலாம் என்ற எண்ணத்தோடு வள்ளுவன் பாடசாலை பள்ளி என்று நாங்கள் இப்போ தூய தமிழுக்காண்டி பாடசாலையை நீக்கி பள்ளி என்று நிலைநிறுத்தி இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் 2001ஆம் ஆண்டு இந்த கல்வியாண்டு தொடக்கத்தில் இந்த 8ஆம் மாதத்தில் அது வேண்வள்ளுவன் பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. இப்போது வெள்ளி விழா ஆண்டாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 8 வகுப்பறைகளிலே 250 மாணவர்கள் படிக்கிற 250 மாணவர்கள் கிட்டத்தட்ட படிக்கின்ற காலகட்டத்திலே தான் 2015 அளவில் புதிய தலைமுறை தொலைக்காட்சி ஏதோ ஒரு வேறு நடவடிக்கைக்காக சுவிஸுக்கு வந்தபோது அந்த தமிழ் பள்ளிகளை பற்றி அறிந்து போட்டு என்னுடைய முதலில் நான் குறிப்பிட்டது போன்ற என்னுடைய நடுவர் நிலையிலே என்னை அறிந்து கொண்ட ஒரு மாணவன், அவர் பல்கலைக்கழகத்தில் பொருளியல் துறை படிப்பவர், கோவிலில் சத்தியாகண்டம் உங்களை நான் ஒன்று பேச வேண்டும், இப்போ ஒரு தொலைக்காட்சிக்கு ஒரு பள்ளி தேடுகிறார்கள், ஒரு தரம் ஒத்துழைக்கின்றார்கள் இல்லை என்று சொல்லி நான் வீட்டு வந்து சொன்ன போது விடுமுறை காலம் இதே மாதிரி இந்த 3 அந்த 8ஆம் 9ஆம் மாத விடுமுறை காலம் மாணவர்களை பிடிக்க இயலாது, பள்ளி துறக்க இயலாது. ஆனால் நாங்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமையில படிப்பிப்பதற்கு ஒரு தேவாலயத்திலே 2 அறைகள் எங்களுக்கு மாறி மாறி கிடைக்கிறது. அப்போ நான் மகள் தான் எனக்கு சொன்னா, நான் அப்பா தொலைபேசியில யாருக்குன்னு எழுதி அப்போ கொஞ்சம் இந்த புலனம் இல்லை, அதுக்கு முந்தினது அதன் வழியாக நான் எழுதி கொஞ்சம் பேரை வேலை வைக்கணும். ஒரு 15 பிள்ளைகள் இருந்தாலும் காணுமா அவர்கள் கேட்டதுக்கு நான் இன்று இரவு 10 மணிக்கு அப்படி ஒரு ஒப்புதல் சரியாகி அவர்களுக்கு வேண்டும் வந்தார்கள். நான் வரும்போது 50 பிள்ளைகள் அவர்களுக்கும் திருத்தி நீங்கள் அந்த காட்சிகளையும் இப்போது உலகம் பார்த்து கொண்டிருக்கின்றது. அது ஒரு உண்மையிலே என்னுடைய ஆசிரியர் பணிக்கும் தமிழ் செயற்பாட்டுக்கும் அது ஒரு ஆவணம் மாதிரியும் அது இருக்கின்றது. அது பல கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கக்கூடிய செய்தியாக உலகமெங்காம் போய் பிறகு அது முகநூல் செய்தியாகவும் என்னென்ற வலையொலி ஊடாகவும் இப்போதும் அது இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. ஆகையாலே அந்த பள்ளியிலே நான் உண்மையிலேயே பிள்ளைகளை எல்லாம் சேர்க்கும் போது நிறைய பிள்ளைகள் பெறணும் என்று நான் எண்ணுவதில்லை.
பிள்ளைகளை இணைத்து அதுக்கு ஏற்புடையவர்களை பெற்றோர்களை எல்லாம் இணைத்துத்தான் நான் இயக்குவது வழக்கம். ஏன்னு சொன்னால் முரண்பாடுகளை உள்வாங்கி நாங்கள் சிக்கல்படக்கூடாது. என்னுடைய கற்பித்தல் முறைகள் நடைமுறைகளை விளங்கி கொண்டு, என்றால் இப்போ நாங்கள் தைப்பொங்கலைத்தான் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுவோம். அப்போ அதுக்கு விளங்கி கொள்ளாதவர்கள் வந்து பிறகு கூட்டங்களில் அளவலாவி அது ஒரு. ஆனால் எல்லாம் நான் யாரும் கேட்டால் ஒரு மாதம் என்னுடைய பள்ளி எங்களுடைய செயல்பாடு நடைமுறைகளை எல்லாத்தையும் அறிந்து வாருங்கள், அப்போது அது உங்களுக்கு நல்லம் எனக்கும் நல்லம் என்று சொல்லி அந்த அடிப்படையிலே தான் நினைத்துக் கொள்வேன். அந்த அடிப்படையிலே இன்று வரையும் அது சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்றது. மிக அழகு. வேண் பள்ளியின் நீங்க சொன்னீங்க இப்ப வெள்ளி விழா காணும் அளவில் அது வளர்ந்து பெற்றிருக்கின்றது. நிறைய மாணவர்களும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அதுக்கென்று ஒரு சொல்லி நூல்களும் நீங்கள் தயாரித்து உங்களுடைய துணைவியார் நந்தினி அவர்களும் சேர்ந்து தயாரித்து அதை செய்து வருகிறீர்கள். மிக பாராட்டுக்குரியது. உண்மையில நந்தினி அவர்களுடைய செயற்பாடுகள் நாங்கள் அண்மையில் அறிந்து மிகுந்த சந்தோஷம் அடைந்தோம். சுவிஸ் நாட்டிலே ஒரு சமூக சேவகியாக அவர் ஒரு அந்தஸ்து பெற்று அவர்களுக்குரிய பாராட்டும் மதிப்பளிப்பும் கிடைக்க பெற்றது. அடுத்தது சுடரீலாவாக்கு ஒரு மதிப்பளிப்பு லண்டன் நகரத்தில் கிடைக்க பெற்றது. இவ்வாறு இருவருடைய சேவைகளும் சமூகத்திற்காக உங்களை அர்ப்பணித்து செயற்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் எங்கள் பாமுக உறவுகள் சார்பாக எங்களுக்கு எங்களது மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும், நீங்கள் இன்னும் இந்த சேவையில் தொடர வேண்டும், அதற்கு உங்களது ஆத்ம பலம் நன்றாக இருக்க வேண்டும், இறைவன் அதற்கு துணை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம் இந்த நேரத்தில். அதில் இப்போது நீங்கள் அந்த பள்ளியை பற்றி சொன்னபடினாலே ஒரு முக்கியமான விடயம் இதில் குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றேன். வள்ளுவன் என்ற பெயர் பள்ளிக்கு அதுக்கு நல்ல விளைவாக எனக்கு கிடைத்திருப்பது என்று சொல்லி சொன்னால், இப்போ உங்களுக்கு தெரியும் மரமலை அடிகளார் தான் அந்த வள்ளுவர் பிறப்ப ஆய்வு 500 பலம் அறிஞர்களோட சேர்ந்து பச்சைப்பன் கல்லூரியில் ஆய்வு செய்து அந்த வள்ளுவர் பிறப்பை அவை உறுதிப்படுத்தின. இயேசு பிறப்புக்கு முதல் 31 ஆண்டுகளுக்கு முன்னர் அது நிகழ்ந்ததாக அவைகள் உறுதி செய்யின. அதன்படி அவர் தைப்பிறப்பை திருவள்ளுவர் ஆண்டு பிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற அதுகளெல்லாம் தமிழ்நாட்டு அரசு மத அங்கீகரிச்சு நடைமுறையில் அந்த அரச முறை இதுகளில் எல்லாம் நடைமுறையில் அது இருக்கின்றது. இருந்தாலும் ஈழத்தமிழர்களில் அது தாக்கம் இல்லை. இருந்தாலும் இந்த தூய தமிழும் மரமலடிகளாக தாக்கமும் ஏற்பட்டதன் வாயிலாக நாங்கள் மட்டும் அறிந்திருந்தால் போதாது என்று இந்த வள்ளுவன் பள்ளியில் படித்து செல்லும் அத்தனை பிள்ளைகளுக்கும் வள்ளுவரான் என்றால் எப்படி கணிப்பது என்பது தெரியும். ஒரு 3ஆம் 4ஆம் ஆண்டு பிள்ளைகள் அதோடு அவர்கள் மற்ற தமிழ் பள்ளியில் படிக்கிற நண்பர்களுக்கும் இதை கூறுவார்கள். சில நேரம் தை பொங்கல் காலத்திலே இந்த நத்தார் காலத்திலே சோடிக்கிற அதே மரம் அதே பொருட்களை வைத்து நான் பள்ளியிலே மாணவர்களை கொண்டு இருக்கிற பொங்கல் பானை அந்த பொங்கி வழிகிற மாதிரி அந்த உதயங்கடி அதுக்கு மேலே இந்த வள்ளுவர் ஆண்டையும் இந்த கிறித்துவ ஆண்டையும் போட்டு வள்ளுவர் ஆண்டையும் போட்டோன்னா அப்போ மற்றவர்கள் மாணவர்களும் சேர்ந்து வந்தால் கேட்பாங்க இது இப்படி ஒன்று புதுசாக கிடக்குன்னு சொன்னால் அவங்க என்ன நிப்பாட்டி போட்டு நாங்கள் சொல்றோம் என்று சொல்லி போட்டு அப்போ எனக்கு அது ஒரு மனநிறைவா இருக்கும். இதே போன்றுதான் அவர்கள் வேறு இடங்கள்லையும் அல்லது இன்னும் எவ்வளவு காலம் எங்களுக்கு பிறகும் எவ்வளவு காலம் இந்த விளக்கங்களை அவர்கள் சொல்லுவார்கள் என்று. ஆகையால இந்த திருவள்ளுவர் ஆண்டு இயேசு பிறப்போட சேர்த்து நடைமுறை ஆண்டோட சேர்த்து 31 கூட்டும் போது திருவள்ளுவர் ஆண்டு வரும். இப்போது 2056 என்றால் 2025 31 கூட்டினால் 2056 வரும். அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு என்ற விளக்கங்களை இந்த மாணவர்கள் பெற்றிருப்பதும் அதே சேர்ந்து அம்மா அப்பா விழா நடக்கும் போது இன்னும் சுற்றச்சூழல் எல்லாம் பெறுவார்கள். அவர்களும் அதிலே நான் சிறப்பாக சொன்னால் பள்ளியிலே நாங்கள் கற்பிக்கின்றோம். தமிழர்களுடைய முக்கிய பண்பு விருந்தோம்பல். என்னென்னு சொன்னால் நான் தனியே சொற்கள் எழுத்துக்கள் சொற்கள் என்ற கல்வியாக நான் பார்ப்பதில்லை. நீங்கள் இங்கே தமிழ் கற்று வேலை செய்வதோ வாழ்வதோ இல்லை. ஏன் தமிழை கற்கின்றீர்கள் என்று சொன்னால் நீங்கள் யார் என்று அறிந்து சிறந்து வாழ்வதற்காகத்தான் நீங்கள் தமிழை கற்கின்றீர்கள். ஆகையால் நான் உங்களுக்கு இதையும் சொல்லித் தருகிறேன் என்று சொல்லி, அதாவது தமிழர்களுடைய முதல் பண்பாட்டிலே முதல் உயர்ந்தது விருந்தோம்பல்.
ஆகையாலே ஒரு நிகழ்வு நடக்கும்போது நாங்கள் அவற்றை விற்காது வருபவர்களுக்கெல்லாம் நாங்கள் உணவு ஒரு ஒழுங்குமுறையிலே பரிமாறி மத்தியானம் இரவும் தான் அந்த எங்களுடைய நிகழ்வு. ஏன் நான் இதை சொல்லுகின்றேன் என்று சொன்னால், அவர்கள் அதை ஏனைய இடங்களில் இல்லாமல் இது மாறுபட்டு நடக்கும்போது அவர்கள் அதை உன்னிப்பாக கவனிக்கின்றார்கள். அடுத்த நான் சொல்லுவேன், வீட்டுக்கு மற்றவர்கள் வந்தா நீங்கள் வணக்கம் சொல்லணும், அறையை சாத்தி போட்டு அப்பா கிட்ட தான் வந்தது அம்மா கிட்ட தான் வந்தது என்று சொல்லி போட்டு நீங்கள் அறைக்குள்ள இருக்கக்கூடாது. அப்போ இப்போ என்னுடைய பிள்ளைகளும் சரி, என்னுடைய பள்ளி பிள்ளைகளும் கூடுதலாக அந்த நல்ல பழக்கத்தை பழகி இருக்கிறார்கள். அதோடு நான் 97ஆம் ஆண்டு விழா உரை இப்போது மொழிநாடாவில் இருக்கின்றது. நான் சொல்லுவேன், தமிழ் பள்ளிகள் நடத்துவதால் எந்த பயனும் இல்லை. வீட்டிலே விருந்தினர்கள் வந்திருக்கும் போது நாங்கள் இருக்கின்ற சோம்பூரி இருக்கைகளிலே பிள்ளைகளும் ஏறி துள்ளி விளையாடி அவர்களை மதிக்காமல் நடப்பார்களாக இருந்தால் பள்ளிகளில் என்ன பயன் என்று உரையாற்றிய இதை நான் இப்போதும் பார்த்து அதிசயிப்பேன். அந்த போல என்னன்னு சொல்ல சொன்னால், நாங்கள் பள்ளிகளில் நடத்துவதன் நோக்கங்கள் தேர்வுகளில் புள்ளிகள் எடுப்பது அல்ல. நோக்கம் ஒன்று, இலக்கு ஒன்று இருக்கின்றது. அப்ப அதுக்கு ஒரு உறுதுணையாகவும் ஒரு உதவியாகவும் தான் தேர்வுகளும் இதுகளும் நடத்தப்படுகின்றனவே ஒழிய அதுக்கு நான் அப்ப இந்த வினாவிடை பற்றி வாரேன்னு சொல்லி சொன்னால், அதில் உங்களுடைய டொச்சுலாந்துக்கும் பல நூல்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. பலர் கேட்டு ஏன்னா முகவரியிலே நான் அனுப்பி வைப்பேன். அவர்கள் அதுக்குரிய இதை அதே முறை இன்று கல்வி பணி செய்வோர் எல்லோருமே செய்கின்றார்கள். அப்ப அந்த நாங்கள் ஒரு பணியை செய்யும் போது சில தேவைகள் ஏற்படும். அப்ப அதுக்கான நடைமுறை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அது எனக்கு மட்டுமில்லை, அது இனத்துக்கே பயன்படுறதாக மாறும்போது எனக்கு உண்மையிலேயே இதெல்லாம் நாங்கள் சொல்லி காட்ட வேண்டியதில்லை. ஆனா உண்மையிலே வாழ்க்கையை பற்றி நிறைவான மகிழ்ச்சிகளாக இருக்கும். அப்படி பலது. அதை நான் முதல் சொன்னேன், அந்த சொற்கள், இவ்வாறான நடைமுறைகள். அடுத்த நாங்கள் ஒன்றுக்கு அமைக்கின்ற விழா என்று சொன்னால், நாங்கள் ஒரு தேநீர் கடைக்கு விளம்பரத்துக்கு அடிக்கிற மாதிரி ஒரு அழைப்புதலை நாங்கள் தயாரிக்க கூடாது. பள்ளிகள்னா பள்ளிக்குரியதாக இருக்கணும். ஒரு விழா வந்தால் பண்பாட்டு அமைப்பு கண்டால் அதையெல்லாம் நான் கவனத்தில் எடுப்பேன். அதே மாதிரி மண்டபங்கள் அமைப்பதில் இதுகள் எந்த அளவுக்கு இளைய தலைமுறையிடம் சென்றிருக்கின்றதை எல்லாம் நாங்கள் பார்க்கும்போது, அதை மற்றவர்களும் பின்பற்றும் போது எங்களுக்கு உண்மையிலேயே நாங்கள் செய்வது பயனுள்ளதாக இருந்திருக்கின்றது என்ற விளைவை நான் வாழும் போதே கண்டு கொண்டிருக்கின்றேன். இப்போது என்னிடம் படித்த மாணவர்களின் பிள்ளைகள் கற்கின்றது என்பதும், சுவிட்சர்லாண்டிலே நாங்கள் புலம்பெயர்ந்த நாட்டிலே எங்களிடம் படித்த பிள்ளைகளின் பிள்ளைகள் படிக்கின்றார்கள். அவர்கள் படித்த பிள்ளைகள் படிப்பிக்கின்றார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு உண்மையிலேயே விளைவு நன்றாகத்தான் இருக்கு. ஆரம்பத்திலே கேட்டார்கள், தமிழ் படித்து என்ன பயன், ஏன் இங்கே என்னோடு வாதிட்ட பட்டதாரி ஆட்களும் இருக்கிறார்கள், இங்கே ஏன் தமிழ் வேண்டும் என்று சொல்லி விவாதம் செய்தவர்களும் இருக்கின்றார்கள். நான் அதை இப்ப என்னன்னு சொன்னால், ஒரு கருத்துக்கு மாற்று கருத்து இருப்பது இயல்பு. நாங்கள் அதுகளெல்லாம் சண்டையாகவோ சச்சரவானாகவோ ஒன்றும் எடுப்பதில்லை. என்னுக்குள் முடிவுகளை தேடிக்கொள்ளுவேன். நல்லது கெட்டதோட ஒரு நீண்ட காலத்துக்கு அதை வைத்து அவர் சொல்வதும் நியாயமாக இருக்கலாம், சரியாக இருக்கலாம். அப்ப அதுக்குரிய அதுகள் மூலம் வார விளைவுகளைத்தான் நடைமுறைப்படுத்துவேன். அது இன்று வரையும் தவறான நடைமுறைப்படுத்தல்கள் இல்லாமல் இருப்பதை இட்டு நான் மகிழ்வாகத்தான் இருக்கின்றேன். நிச்சயமாக நீண்ட பணிகள் குறுகிய நேரத்துக்குள் அதை அடக்கி விடுவது என்பது சுலபம் அல்ல, கடினம். என்றாலும் எங்களுடைய நேரத்தை கருத்தில் கொண்டு எங்களுடைய உறவுகளையும் இணைத்து செல்லலாம். ஒரு நிறைவான்னு சொன்னா, அடுத்தது இந்த நாங்கள் இப்படி திருவள்ளுவர், என்னுடைய சுவிட்சர்லாந்து தமிழர்கள் குடியேற்றம் பற்றி அது 2013ஆம் ஆண்டு என்னுடைய 50வது அகவையிலே எண்ணப்பட்டது. உண்மையில் என்ன சொன்னால், நான் எழுத்தாளர் என்று அப்படி ஒரு எண்ணத்தில் எழுதவில்லை. தமிழர்கள் பலவுடைய உதாரணத்துக்கு இந்த மரமலடிகளார் இதுக்கு கூடி விவாதம் வைப்பார்கள், அதுக்கு சான்றுகள் இல்லை என்று சொல்லி. ஆனால் இப்போது படம் அவருடைய தாய்மானவர் என்று அவருடைய பேரன் என்னிட கொண்டு அந்த படம் கூட்டம் நடந்த படத்தை எனக்கு கையெழுத்து கருப்பு வெள்ள படம் இருக்கின்றது. அப்போது அந்த எழுதி வைக்காததால் தான் அல்லது எழுதினர்கள் அளிக்கப்பட்டதால் தான் தமிழர்களுக்கு சான்றுகளில் சுவிட்சர்லாந்திலேயும் இந்த குழப்பம் வரும்.
என்ற ஒரு எண்ணத்தை சிந்திச்சு யோசித்தபடியாத்தான் தமிழர்கள் எப்படி இங்கே முதல் வந்தார்கள், எவ்வாறு இவ்வளவு மாற்றங்களை அடைந்திருக்கிறார்கள் என்றதை பதிஞ்சு வைக்கணும் என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. அப்போது நான் ஒரு ஆலோசனையை பெறுவதற்காக ஒரு சட்டத்திரணி அடுத்த அப்படியானது அவர் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய வரவை வைத்து முன்பின்னாக முன்னுக்கு வந்தவர்கள் பின்னுக்கு வந்தவர்கள் என்பதை எழுதும் போது உங்களுக்கு சட்ட சிக்கலும் வராதுன்னு சொல்லி, பிறகு நான் அதுக்கு குடியேற 76ஆம் ஆண்டிலேயும் ஒருவர் வந்த இந்த ஏதிரி நிலை கோரியிருக்கின்றார். ஆனால் அவர்கள் பேரும் இனம் அது நான் முஸ்லீமா தமிழரா சிங்களவரான்றதை சொல்ல மாட்டோம், பேரும் சொல்ல மாட்டோம். ஆனால் ஒரு இலங்கையர் வந்து 76ஆம் ஆண்டும் ஏதிலி விண்ணப்பம் கோரியிருக்கிறார் என்ற தகவலையும் சொல்லி பிறகு 83ஆம் ஆண்டு தகவல்களையும் தந்து தான் இந்த நூலை நான் எழுதினேன். அந்த அடிப்படையிலே அப்போது இந்த நூல் வெளியிடும் போதும் திருவள்ளுவரை பல்லக்கில் ஏற்றி என்பது பேராசிரியர் கலைஞர் தொலைக்காட்சியிலே அதை அங்கே பெருமிதமாக உலகத்திலே திருவள்ளுவருக்கும் திருக்குறளுக்கும் இவ்வாறான மரியாதை செலுத்தப்பட்டதை நான் சுவிட்சர்லாந்து தான் பார்த்தேன் என்று அவர் தொலைக்காட்சி சொல்லிப்பட நானே நெகிழ்ந்து விட்டேன். அவ்வாறு என்னை அறியாமலே அந்த அவற்றுக்கு உயர் மதிப்பு மனத்தில் இருப்பதனால் சில செயல்பாடுகளாக நிகழ்ந்து விடுகின்றன. அதுபோன்று இவற்றை கவனித்த அயல் சிவன் கோவிலும் திருவள்ளுவர் குருபூசையை எங்களிடம் ஒப்படைத்து விட்டது. அதனால் நாங்கள் ஆண்டுதோறும் அந்த சிவன் கோயிலே திருவள்ளுவர் அந்த இதைப்பும் 2ஆம் மாதம் 3ஆம் மாதத்திலே அதையும் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த சிவன் கோவிலே தேர் திருவிழாவிலே பல்லக்கு போன்ற அல்லது எழுந்தருளி போன்ற திருவள்ளுவரையும் மாணவர்கள் எடுத்துக்கொண்டு வருவார்கள் தேருக்கு பக்கத்திலேயே. அதுவும் ஒரு தமிழுக்கு தமிழின முன்னுரிமை, நான் கடவுளாக்குவதாக சொல்வதில்லை. நாங்கள் தமிழர்கள் கடவுள் போன்று தமிழ் மொழியை மதிப்பவர்கள், தமிழ்த்தாய் என்ற தெய்வமும் அங்கே இருக்கின்றது தமிழ்நாட்டிலே. அதே போன்று திருவள்ளுவரை நான் தமிழின் அடையாளமாகவும் ஒரு சிறந்த வாழ்க்கை நல்ல நூலாகவும் தான் அதை நான் முன்னிலைப்படுத்துகிறேன். அதை மக்களிடம் கொண்டு செல்வதற்காகத்தான் இதை செய்கின்றோம் என்று சொல்லி செய்கின்றேன். அதோடு ஒரு முன்மாதிரி 5 திருமுறைகள் ஓதுவது போன்று அது நிறைவு பெற்றதும் இந்த கடவுள் வாழ்த்தை மாணவர்கள், எங்கள் பள்ளி மாணவர்கள் அந்த எழுந்தருளி மண்டபத்திலே எழுந்தருளி இதுக்கு முன்னாலே ஓதித்தான் அந்த தேருக்கு இறை வருவார். அப்ப இதெல்லாம் வந்து உண்மையிலேயே மக்களாலே ஒரு அந்த தமிழுக்கு என்ற சிந்தனையும் அந்த இறை பக்தியோட அதை நான் நினைக்கிறேன். இப்போது 6-7 ஆண்டுகள் தாண்டி விட்டன அந்த தேரோட திருவள்ளுவர் வாரதும் அந்த சமஸ்கிருதத்திலே வசந்த மண்டபம் எழுந்தருளி மண்டபத்திலே திருக்குறள் ஓதுவதும். இவ்வாறு எல்லாம் வந்து நாங்கள் தமிழை எங்கே எங்கே முன்னிலைப்படுத்த வேண்டுமோ அங்கே எல்லாம் தமிழை அதுக்கு ஒத்துழைப்பாக இருக்கின்ற பெற்றோர்கள், அந்த கோவில் தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லாரும் நான் இங்கே உண்மையிலே மனக்கனிவோடு பார்க்கின்றேன் என்று சொன்னால் நல்ல எண்ணங்களை செய்வதற்கும் இடங்களும் தளங்களும் வேண்டும். அவற்றையெல்லாம் அவர்கள் ஒத்துழைக்கின்றார்கள். தமிழர் களரி என்ற நூலிலே கோயிலுக்கு மேலே இருக்கின்றது, அங்கே எல்லாம் நூல் வெளியீடுகள் நடைபெறும். அப்போதெல்லாம் அந்த தமிழ் நடைமுறைகளை அங்கே வெளியிடப்படுற தூய தமிழிலே தான் 10 வயதிலே வந்தவர் தான் அதை பதிக்கின்றார், நாள்காட்டியை தயாரிக்கின்றார் என்று சொன்னால் ஏன் பல்கலைக்கழகத்தில் படித்த எங்களால் தூய தமிழ் பயன்படுத்த முடியாது? அதுக்கு ஒரு ஆர்வம் தேவை, அதுக்கு ஒரு மன அவர் 10 வயதிலே இங்க வந்தவர். அவரும் பூனேரியை பற்றி சொல்லுவார். தான் பூனேரியிலே தச்சலாக நிற்க வேண்டி வந்தது ஒரு ஐயா கொண்டு எங்களை பாதுகாத்து அனுப்பினார். இப்போது நான் ஒரு ஊர்தியை பிடித்து கொண்டு பூனேரியில் அந்த இடையும் அவரை பிடிக்க முடியவில்லை என்று சொல்லுவார். அந்த தம்பியை பற்றி நான் யோசிப்பேன். அவர் நல்ல உரையை மாற்றுவார், குறைஞ்ச நேரத்தில் நல்ல தெளிவாகும். அப்போது அந்த நாங்கள் எங்கே படித்தோம், எப்படி படித்தோம், என்ன படித்தோம் என்பதை விட நாங்கள் என்ன செய்கின்றோம், செய்ய வேண்டும் என்ற அந்த அக்கறையும் உண்மையும் தான் முக்கியம். இந்த 10 வயது படித்த அந்த தம்பி தான் அந்த கோவிலை நிர்வகிக்கின்றார். எல்லா வெளியீடுகளும் தூய தமிழில் வெளியிடுகிறார். நாங்களே பார்த்து வியக்கின்றோம். நாள்காட்டி எல்லாம் இந்த திருவள்ளுவர் ஆண்டு 12 தமிழ் மாதங்கள் இந்த நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அவைகள் கூட தமிழே தான் வருகின்றது. ஆகையாலே இந்த இவ்வளவு ஒரு
தமிழ் நிலைகள் இங்கே வெற்றி அளித்திருக்கின்ற என்ற மகிழ்ச்சியையும் சொல்லி நேரம் நன்றி. 57 நேரம் நாங்கள் ஒரு நெருங்கிவிட்டது உண்மையில. நிறைவு நிலைக்கு வந்திருக்கின்றோம். நன்றி நன்றி. நேரங்கள் நெருங்கிவிட்டன. 3 நிமிடங்கள் எங்களிடம் இருக்கின்றது. உண்மையில சுவிஸ் நாட்டிலிருந்து உங்கள் நண்பர் பொதிகைஜியா அவர்கள் நீண்ட நேரமாக பொலிகை ஜெயா பொலிகை இருக்கின்றார். பொலிகைஜியா அவர்களுக்கு வணக்கம். வாருங்கள் பொலிகைஜியா அவர்களே, நீண்ட நேரங்களாக இணைந்திருக்கிறீர்கள். சிறப்பு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உங்கள் நண்பனுடைய உரைகளையும் அவருடைய ஆளுமையையும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு நான் நினைக்கிறேன் முழுக்க தெரிந்திருக்கும் என்றாலும் இணைந்து அதை கேட்கும் பொழுது மிக சந்தோஷமாக இருக்கிறது. உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம் முட்டத்துமலை நிகழ்ச்சிக்குள். நண்பர் பற்றி உங்களது கருத்துக்களை 2 பதிவு என்னென்ன நேரங்கள் எங்களுக்கு குறைவாக இருப்பதனால் உங்கள் கருத்துக்களை தாங்க. நன்றி. என் பெற்றோர்களை கேக்குதா? கேட்கின்றது. என் பெற்றோர்களை வணங்கி உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர். சகலதையும் புன் சிரிப்பாளன் முருகன் வாத்தியார் கொட்டிவிட்டார். அப்ப நான் அதுக்குள்ள பொறுக்கிறதுக்கு கூட சின்ன குருவி போல பொறுக்கிறது கூட இவரிடம் வைக்கல. சரி, இருந்தாலும் இவர் அதாவது கல்வி தமிழ் பின்னணி போன்ற சிறப்பான அவர் அங்கே தமிழ் மரபியல் பற்றி அவர் சொன்னார். அதாவது தனித்தமிழ் சொற்களிலே இவர் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். அதாவது எப்படி என்றால் தமிழை பற்றி ஔவையார் மாதிரி இனிய தமிழ்ல யாரும், ஔவைதான் அந்த இனிய தமிழுக்கு பேர் போனவா. அதையும் மீறி பாரதிதாசன் ஒரு பாட்டு பாடினவன். கற்பகத்தின் பூங்கொம்பே காமந்தன் பெருவாழ்வைய மங்கை ஒருத்தி தரும் சுகமும் மாத்தமிழுக்கு ஈடாகுமோ. எப்படி மங்கை ஒருத்தி தரும் சுகமும் மாத்தமிழுக்கு ஈடாகுமோ? பாத்தீங்களா? ஒரு 2 வரி கவிதை எங்கட தமிழின் சிறப்ப பாரதிதாசன் அப்படியே கொட்டி விட்டு போனார். அடுத்தது பாருங்கோ, என்னென்றால் இவர் திருமணம் திருக்குறள் பொதுமறை ஓதித்தான் நடைபெற்றது. அதையும் தாண்டி இவர், உங்களுக்கு தெரியும், நீங்கள் அந்த தோழர் அருந்தவராஜாற்ற அல்மோவில நடந்த புத்தக வெளியீட்டுக்கு நீங்கள் அவருடைய மகனின் திருமணத்துக்கு இவர்தான் முன்னணியில் நின்று திருக்குறள் ஓதி அந்த திருமணத்தை நடாத்தி வச்சவர். அதையும் தாண்டி இவர்கிட்ட ஒரு சிறப்பு இருக்கு. என்னென்றால், நான் அநேகமான இப்படியான அறிவாளிகள் இலக்கியவாதிகளை நான் சந்திச்சிருக்கிறேன். இவர்கிட்ட மிக ஒரு தனிச்சிறப்பு. இப்ப முதல் இவர் சொன்னதெல்லாத்தையும் தாண்டி, நாங்கள் கேட்டதெல்லாத்தையும் தாண்டி, இவர் எந்த ஒரு விஷயத்துக்கும் எதிர்வாதம் செய்வதில்லை. எதிர்வாதம் செய்யாமல் அதை செவியில் வாங்கி அப்படியே கொண்டு போயிடுவார். அவர் ஏற்று நிற்கிறாரோ இல்லையோ வேற விஷயம். அதுதான் ஒரு மனிதனின் மானுட பண்பியல். எனக்கு இவர்ல அது நல்லா பிடிக்கும். மற்றது இவரது அந்த 6-10 அகவகையில் கூட திருமாவளவன் ஐயா அவர் பேசினதே திருக்குறள் பற்றித்தான் அந்த மேடையிலே கூடுதலாக அங்கே திருக்குறள் போதப்பட்டது. அவர் ஒரு லிஸ்டே கொண்டு வந்தார். அப்ப அது சிறப்பாக இருந்தது, பார்க்கும்போது சிறப்பாக இருந்தது. அடுத்தது இவர் பற்றி இன்னும் சொல்ல போனால் இவர் அந்த தன்னுடைய அந்த இந்த புத்தகம் இருக்கல்லவா, இவரது 6-10 அகவை, இதிலே பலரிடம் கட்டுரை கேட்டிருந்தார், ஒரு வாழ்த்து செய்தி. அப்போ நாங்கள் அந்த வாழ்த்து செய்தியை கொடுக்கும்போது என்னுடையதும் அதுக்குள்ளே வந்திருக்குது. இவர் நாங்கள் பதிஞ்சதை மாற்றி நாங்கள் நோமலாக நாங்கள் சில வடமொழி எழுத்துக்கள்ல நீங்கள் ஏற்கனவே இதுல பேசப்பட்டது, அவர் தூய தமிழ் சொல்லிலே, சரியா,
தூய தமிழ். எனது பேர் ஜெயக்கொடி. அவர் சேனா, ஜேனா இல்ல, சேனா, செய்யக்கொடி என்று அதுல எல்லாம் அவர் சாரி பொலிகை ஜெயா, ஜேனா நான் அஜானா போடுறது. இவர் பொலிகை செய்யா, சேனா, சானா சாவனா சீனா சீனா என்ற மாதிரி அந்த ஒரு தமிழ் பெற்ற. மற்றது அந்த எங்கட பேர்ன் சிவன் கோயிலே அந்த வள்ளுவனுக்கு பல்லக்கு தூக்குற விஷயம் சொன்னார் அல்லவா, நான் நேரே பார்த்திருக்கிறேன். சாந்தி அம்மா, சாந்தினி அம்மா மிக சிறப்பு. ஏனென்றால் சின்ன பிள்ளைகள் திருக்குறள் ஓதுகிறார்கள், சிறப்பு. ஆனா இன்னும் உண்டு, திருக்குறளுக்கு அத மொழிபெயர்க்க ஒரு ஆள் தேவை. அது கொஞ்சம் கடுமைதான். இருந்தாலும் மிக சிறப்பாக இவர் தமிழ் மேல் பெற்றுக்கொண்டு இயங்குகிறார். உண்மையிலே இவரை பற்றி நிறைய சொல்லலாம், நேரம் காணாது. மற்றது இன்னும் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். அம்மா, நாங்கள் புலம்பெயர்ந்த நாட்டிலே ஒரு ஆலயத்தை நடத்துவதோ அல்லது ஒரு பள்ளியை நடத்துவதோ, மிக கடையை நடத்துவதோ மிக மிக கஷ்டம். ஆனால் இவர் 94 அந்த சரஸ்வதி 96 கையகப்படுத்தி இன்றைக்கு வரையில 31 ஆண்டுகள் வேலையும் பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், நடத்தி வருவது சாதாரண விஷயம் இல்லை. இது அவர் தமிழுக்கு செய்யும் மாபெரும் தொண்டு என்றுதான் நான் சொல்லுவேன். அதை விட இதையும் சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் அவருடைய இல்லாள் ஆத்துக்காரி நந்தினியை பற்றி கேச்சீங்க. நந்தினியின் மீன் பொரியலும் மீன் குழம்பும் என்று அம்மா கூட அப்படி வைக்க மாட்டான். அவ்வளவு நாக்குக்கு அவ்வளவு ருசியா இருந்தது. நான் இருமுறை இவர்கள் விட்டு போய் சாப்பிட்டேன். சரியா? ஓகே, வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இதுல ஆக்களை தெரியாது, உங்களுக்கும் முருகன் வாத்தியாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி பொலிகையா அவர்களே, ஒரு எழுத்தாளராக திகழ்கின்றீர்கள். மிக்க நன்றிகள். இந்த நேரத்துல வந்து நடாமோன் தோழர் நடாமோன் இருக்கிறார், நான் கவனிக்கல. சாரியா. வணக்கம் வணக்கம் வணக்கம். குரல் சரியாக வரவில்லை இயக்குனர் அவர்களே, குரல் சரியாக வரவில்லை. பூனையின் சத்தம் தான் வருகிறது. மிக சிறப்பு. நீங்கள் இணைந்து இந்த நேரத்தில் ஓடி வந்து அந்த அவருடைய வாழ்த்துக்களையும் அவருடைய சில தகவல்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு சேர்ப்பது நிகழ்ச்சியின் ஒரு சிறப்பாகவே நான் கருதுகிறேன். மிக நன்றி பொலிகையா. நன்றி 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 நன்றிகள். இன்றைய முட்டத்து மலர் நிகழ்ச்சி அழகாக மலர்ந்து மனம் பரப்பிக் கொண்டிருக்கின்றது. ஆசிரியர் முருகவேல் அவர்களுடைய ஆளுமைகள் நல்ல அழகாக இன்றைய முட்டத்து மலரை அலங்கரித்திருக்கின்றன என்று சொல்லலாம். இன்னும் பேசப்பட நிறைய தரவுகள், தகவல்கள் அவரிடம் இருக்கின்றன. இந்த நேரத்துக்குள், எங்கள் நிகழ்ச்சி நேரத்துக்குள் அவற்றை அடக்கிவிட முடியாது. இயக்குனர் அவர்களே, உங்களது அவர் அல்லது நான் யாரோ ஒருவர் தப்பி விட்டோம் நினைக்கிறேன். நிகழ்ச்சி நேரம் தாமதமானதான். அதை நிகழ்ச்சியில் நடுவில் வாங்க இயக்குனர் அவர்களை, பெரிதாக வாங்க. பின்பு நான் இதை எடுத்து விட்டுவேன். பின்பு ஒரு தடவை நிச்சயமாக இணைந்து மொழி பற்றி பேசலாம். மொழியும் இளையோரும் அடுத்த சந்ததியும் அடுத்த தலைமுறை பற்றி இன்னும் ஒரு தடவை பேசுவது காத்திடமாக இருக்கும். என்றால் இன்னைக்கு நேரம் ஏற்கனவே நாங்கள் 6 நிமிடம் அடுத்த நிகழ்ச்சியின் இடத்தை எடுத்து விட்டோம். 250 பேர் இப்போது படிக்கிறார்கள் என்று சொன்னீங்களா? 2000 அந்த இது பதிவாகின்ற காலத்தில் 2015 20க்கு பிறகு, அந்த கொரோனா காலங்களுக்கு பிறகு கொஞ்சம் குறைவு. இப்போ இளைய தலைமுறைகளில் பிள்ளைகளும் பிறக்கிற வீதங்கள் குறைவு தானே. அந்த அடிப்படையில் இப்போ ஒரு 100 சொச்ச பிள்ளைகள் படிக்கணும். எங்கும் அதுதான் நிலைமை. ஏனென்று ஒரு முறை மீண்டும் வானலைகளில் ஆராயும். அது பிள்ளைகள் மாற வேண்டுமா, நாடு மாற வேண்டுமா, பெற்றோர்கள் மாற வேண்டுமா, பாடத்திட்டங்கள் மாற வேண்டுமா என்பது பற்றி சுவாசம். மற்றும்படி அதை தாண்டி மிகுதி நீங்க எடுத்திருக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் மிக சிறப்பு, பாராட்டக்கூடியது. சிறப்போடு இன்னும் தொடர்க பணி, இன்னும் வீரியமாய் தைரியமாய் தொடருங்கள் என்று வாழ்த்திக் கொள்கிறோம்.
நல்ல செய்திகள் பலவற்றோடு மீண்டும் ஒரு முறை ஒரு சுழற்சியில் மீண்டும் சந்திப்போம் உங்களை. இது நேரம் பீந்தியதனால் வாழ்த்தி விடை தருகிறோம். மிகுந்த மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி நன்றி நன்றி, வணக்கம் சாந்தி அம்மா. மிக நன்றிகள். இன்றைய நிகழ்ச்சியில் வந்து சிறப்பித்து உங்கள் அனுபவங்களை பகிர்ந்தமைக்கு மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொலியா அவர்களுக்கு மீண்டும் எனது அன்பான நன்றிகள். இந்த நேரத்தில் இயக்குனரது எங்களது உற்சாகங்களும் இந்த வானொலியிலும் திருவள்ளுவர் ஆண்டு தான் அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள் இளையவர்கள் எப்பொழுதும் தங்களது நிகழ்ச்சி தொடங்கும் பொழுது திருவள்ளுவர் ஆண்டு சொல்லி இந்த வருஷம் என்ன வருஷம், இந்த மாதம் என்ன, அதையும் இந்த இயக்குனர் அவருடைய விழாவினால் அவர் பிள்ளைகள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பதிந்து கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த அனைவருக்கும் நவஜோதி அவர்கள் குரல் கொடுக்க ஆசைப்படுகிறார். நவயோதியக்கா வணக்கம். நான் என்னென்றால் இன்றைய விருந்தினர்கள் சரியான டைமுக்கு போக வேண்டும் என்று சொல்லி என்னிடம் கேட்டபடியா தான் எனக்கு கதைக்க முடியாமல் இருக்கிறது. இருந்தும் அவருடைய தமிழ் மிக அழகாக இருந்தது. வாழ்த்துக்கள் கூற விரும்புகின்றேன். மீண்டும் நான் சந்திக்கும் பொழுது திரு நடமோகன் கூறியது போன்று இன்னொரு தடவை நான் வந்து சந்தித்து ஆளுமைகளை பற்றி கதைக்கலாம். மன்னிக்கவும் என்று எனக்கு என்னுடைய விருந்தினருக்கு தன்னுடைய மகளை போய் அவர் பிக்கப் பண்ண வேணும். ஆனபடியா நான் நேரத்துக்கு முடிக்க வேண்டி இருக்கிறபடியால் உங்களிடம் மிகுந்த மன்னிப்போடு மீண்டும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகின்றேன். மிக்க நன்றிகள் நவயோதியக்கா. இன்றைய நிகழ்வில் மிக சிறப்புடன் இன்றைய 285வது முட்டத்து மலர் நிறைந்து மலர்ந்து மனம் பரப்பி நிறைவு காண்கின்றது. அதை நாங்கள் அடுத்த முட்டத்து மலர்களில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம், வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். தொடர்க பணி. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நவஜோதி அவர்களது மகரந்த சிதறல் என்னும் ஒரு சிறப்பு விருந்தினரோடு காற்றலை நகரப் போகிறது ஒரு சில வினாடிகளில். நன்றி.